वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादेक्मसरसीर्गभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीया ह्यादरङ्गानुजराकटाक्षाः क्षोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः नीलादुङ्गस्तनगिरिदिडीशुद्धमद्भोत्य कृष्णं पाराध्वंसं श्रुतिशतशिरसिद्धमध्याभयन्तीं चोच्चिष्टायां सृजनिगलितं यावलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नमैदमिदं भूये वास्तु भूयः अन्नवयल् पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லோ சூடிக் கொடுத்த சுடர் உடைய தொல்பாவை பாடிகருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்றவது என்ன எம்மாற்றம் நங்கடவா வண்ணமே நல்கு புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நெய்யமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தம் நீயொருத்த தெய்யொருதுங்கட்பா மாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனு கருள் செய் நீயே பக்தாபீட்ட பிரதாதாரம் ஜெகன் மங்கள விக்ரம் श्री कल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे विष्णुपत्नी जगन्मातः विष्णुभक्तस्थलस्थिते पद्मासने पद्मगस्ते पद्मावति नमोऽस्तुते वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनये शुभे पद्मे रमे लोकमातका पद्मावति नमोऽस्तुते कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावती नमोऽस्तुते असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सन्तो मत्कार्यं साधय प्रभो मत्कार्यं साधय प्रभो தூமணிமாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழத் உலரமேற்கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அன்றிச்செவிடோ ஆனந்தலோ ஏமப்பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவென்றேலோரம்பாவாய் என்பது இன்றைய பாசனம். நேற்றைய தினம் 6வது பாசுரம் தொடங்கி ஒரு தோழிகளாக எழுப்புவதாக பார்த்து வந்தோம். முதல் 5 பாசுரத்தில் இந்த விரதத்திற்கு வேண்டிய முதல் இன்ட்ரோடக்ஷன் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பார்த்தோம் 5 பாசுரங்களில். அதனால மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் மனைத்துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்தனாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய வழியம் புகுதருவான் நின்றனமும் தீயில் தூசாகும் செப்பேலோரம் பாவா என்ற பாசுரத்திலே விக்னங்கள்லாம் ஏதாவது ஏற்பட்டால் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது மற்றொரு தோழி வந்து சொல்லலாம், விக்னங்களுக்கெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்ம அப்படிப்பட்ட மாயனை மன்ன அப்படிப்பட்ட பெருமாளை நம்ம வந்து சேவிக்கும் போது சரணாகதி பண்ணும்போது நம்ம எந்த விக்னங்களுக்கும் பாவங்களுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த பாவங்கள்லாம் எப்படி ஆகும்னு கேட்டால் ஒரு தீயில வந்து ஒரு தூசியை போட்டால் எப்படி பொசுங்கி போகுமோ அந்த மாதிரி நம்மளோட பாவங்கள்லாம் விக்னங்கள்லாம் விலகி போகும். அதனால மேற்கொண்டு நம்ம காரியத்தை விரதத்தை அனுஷ்டிக்கலாம் சொல்லி ஆரம்பித்து ஒரு தோழியை எழுப்ப ஆரம்பிக்கிறான். புள்ளம் சிலம்பினகான் என்ன ஒரு எழுந்து காலம்பரை உள்ள படுத்துட்டு இருக்கா, அவளுக்கு அடையாளங்கள்லாம் சொல்லணும் இல்லையா. உள்ள படுத்துன்னு இருக்கிறவளுக்கு ஏதாவது எழுந்திருக்கணும்னு சொன்னால் ஒரு அடையாளத்தை சொல்லி எழுப்பணும். சாதாரணமாக எழுந்துன்னு சொல்லாமல் இல்லை காலங்காலத்தால் படுத்துன்னு இருக்கிறவள் தூங்கின்னு இருக்கிறவளை போய் ஏண்டா காலங்காலத்தால் விடிஞ்சு போச்சு கோழி கூவுறது ஏதோ அலாரெல்லாம் அடிக்கிறது அதை டிவியில் பாடுறது சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு அடையாளங்கள்லாம் சொல்லலாம். அதனால புள்ளம் சிலம்பினகான் புள்ளரையின் கோயில் அந்த பாசுரத்தில் புள்ளம் சிலம்பினகான்னு சொன்னோம். அப்புறம்
கீசு கீசென்றங்கும் ஆனிச்சாத்தம் கலந்து என்ற பாசுரத்திலே கீச் கீச்சுன்னு பறவைகள்லாம் கத்துறது. அந்த அடையாளத்தை அடுத்த அடையாளத்தை சொல்லி சொன்னாலும் அந்த பாசுரத்திலே கீசு கீசென்றங்கும் ஆனிச்சாத்தம் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே கூப்பிடா காசும் பிறப்பும் கலகலக்க கைபெயர்த்து வாசம் நெருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தி நிறைய அடையாளங்கள்லாம் சொல்ல. அவங்க வீட்டில் மத்தினால் கடையும் போது வெண்ணெய் கடையும் போது என்னெல்லாம் நடந்து நேற்றுக்கு பார்த்தோம். விசேஷமாக அந்த வெண்ணெய் எப்படிலாம் இருந்தெல்லாம் பார்த்தோம். மத்தினால் ஓசைப்படுத்த தேரரும் கேட்டிலையோ நாயக பெண்பிளா தேசமுடையான கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதனால கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளோட முகம்லாம் பார்த்தா அப்படி தேசமுடையான பளிச்சுன்னு இருக்கான், பல பலன் இருக்கான். அப்படிப்பட்டவளையை சொல்லி எழுப்புறாளாம் அந்த பாசுரத்திலே. அடுத்த பாசுரமாக கீழ்வானம் வெள்ளன் நெருமைச் சிறுவீடுமைவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவா எழுந்தராய் பாடிப்படை கொண்டு மாவாய் பிளந்தானே வல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்த அருளேலோரும் பாவாய். அடுத்த பாசுரத்தில் மற்றொரு அடையாளத்தை மற்றொரு தோழியை எழுப்புற அடையாளங்கள்லாம் சொல்ல. அடுத்த பாசுரத்தில் அடையாளங்கள்லாம் அந்த தோழி எழுப்புறதுக்கு அடையாளங்கள்லாம் சொல்லணும் இல்லையா. அதனால கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே கதிரவன் குணசை சிகரம் வந்தடைந்தான் கனையுள்ள கண்டது காலகம் பொழுதாய. திருப்பள்ளி எழுச்சி தொண்டரடிப்படி ஆழ்வார் பாரு இல்லையா. அதனால இந்த பாசுரத்தில் பிராட்டிக்கு சுப்பிரபாதம் சொல்கிறோம். அதனால பகவானுக்கு திருப்பள்ளி எழுச்சி, பிராட்டிக்கு சுப்பிரபாதம் சொல்கிறோம் என்றாலும் இந்த பாசுரத்தில். இங்க பிராட்டி எங்க வந்தா அப்படின்னு கேட்டா ஆயர்வாடி பெண்கள் என்ன பகவானின் மனைவிகளால் அவெல்லாம் பிராட்டி ஆகிறார். அதனால அவர்களை எழுப்ப பல பல அடையாளங்களை சொல்லி சுப்பிரபாதம் சொல்கிறாள் ஆண்டாள் என்று இந்த பாசனம் அமைகிறது. அதனால ஆண்டாளோ கோபிகைகளை வியாஜமாக்கி கண்ணனின் மனைவியும் அதற்கு மேலாக கண்ணனையும் சுப்பிரபாதம் பாடி எழுப்புகிறாள். அதனால கண்ணனோட மனைவியாக பிராட்டியாக நினைத்து அதனால அவன் மேல கண்ணனையும் சேர்ந்து சுப்பிரபாதம் பாடி எழுப்புவதாக அந்த பாசனம் அமைகிறது. ஏன்னா நம்மளோட சம்சாரமாகிறது ஒரு விஷமரமாகிறதாம். அந்த மரத்தில் அமிர்தத்துக்கு ஒத்த 2 பழங்கள் உள்ளன. 2 பழங்கள் இருக்கு. அந்த விஷமரத்தில் 2 பழங்கள் இருக்கா. ஒன்று எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி, இரண்டாவதாக அவர்களோடு சேர்ந்தவர்களோடு உண்டான சேர்க்கை. ஏன்னா பெருமாளோட இருக்கக்கூடியவர்கள் அந்த பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய பகவான்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி, அவளோட சேர்ந்து இருக்கிற பாகவதர்களாக இருக்காளே அவர்களோட இருப்பவர்கள் அவர்களோட சேர்க்கை, இது ரெண்டும் சேர்ந்து இந்த பாசுரத்தில் உயர்ந்த பெண்ணை எழுப்புகிறாளாம். அப்படிப்பட்ட உயர்ந்த பெண்ணை எழுப்புகிறாளாம் இந்த பாசுரத்தில். கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு அடையாளங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏன்னா புள்ள இருக்கிற படத்தினுக்கு கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறு வீடு. முதலில் என்னன்னா காலங்காலத்தால் எழுந்தனோடனே ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பண்ணதுக்கு முன்னாடி என்ன காலம்பரம் ஆச்சுன்னு இப்போ பார்த்தா தெரியும். முதலில் ஆகாசம் விளக்கமும், ஆகாசம் வெளுத்து போச்சு. கீழ்வானம் வெள்ளன்று அப்படி ஆகாசம் விளக்கும். பிறகு அருணோதயம், அப்பொழுது சிவக்கும். அருணோதயம் வரும்போது அந்த சன்ரைஸ் சொல்லுவோம் இல்லையா, அருணோதயம் அப்போ சிவப்பா இருக்குமா. மறுபடி சூரியோதயமானதும் நன்றாக விளக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்துன்னு வரும். அதனால ஆகாசம் முதல்ல கொஞ்சம் வெளுப்பாக இருக்கும், பிரைட்டாக வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தா அந்த சூரியோதயம் வரதுக்கு முன்னாடி பார்த்தா அங்கே ஒரு சிகப்பாக இருக்குமா. அதனால அருணோதயம் வந்தப்போ சிவக்கும். மறுபடியும் சூரியோதயம் ஆனோடனே ஃபுல்லாக வெளிச்சமாகிடும். அதுதான் அங்கே சொல்ல. அப்படிப்பட்ட கீழ்வானம்னா கீழ்வானம்ங்கிறது இதுக்கெல்லாம் ஒரு அடையாளம். முதலில் என்னென்னா முன்னாடி பார்த்த பாசுரத்தில் பட்சிகளின் சத்தத்தை அடையாளமாக சொல்கிறார். பிறகு கீசி கீசி என்ற சத்தம், இதற்கு மேல் கிழக்கு வெளுத்தது என்று மற்றொரு அடையாளத்தை சொல்கிறாராம். கிழக்கு வெளுத்ததம்மாலாம் சொல்லுவோம் இல்லையா. அதனால அந்த பாசுரங்களில் பட்சிகள் சத்தம், அதனால பிறகு கீசி கீசின்னு சத்தம்லாம் கேட்டது போன பாசுரத்தில் பார்த்தோம். இப்போ இந்த பாசுரத்தில் கிழக்கு வெளுத்து போச்சு, சூரிய உதயம் ஆப்போது ஏந்துக்கோ அப்படின்னு சொல்லி எழுப்புறாளாம். இதிலிருந்து முந்தைய பெண்களை காட்டிலும் இந்த மேல்மேல் எழுப்பப்படும் பெண்ணுக்கு தூக்கம் அதிகம் என்று சொல்வதாயிற்று. அதனால முதல்ல இருக்கிற முதல் தோழிகள்லாம் பார்க்கும்போது அவளெல்லாம் எழுப்பும்போது இந்த பெண்ணுக்கு பார்த்தா இன்னும் தூக்கம் ஜாஸ்தி. சொல்லி பார்த்தா அவள்லாம் ஏந்துட்டா, மற்றவாள்லாம் இவாள்லாம் பார்த்தா இன்னும் ஏந்திருக்கல. அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்ற மாதிரி தோன்றுறது இங்க. அதனால எழுப்பப்படும் பெண்ணுக்கு தூக்கம் ஜாஸ்தியாகும் இந்த பெண்ணுக்கு. அதனால விஸ்வாமித்திரர் என்ன பண்றார், ஜனகருடைய வேள்வியில ராமரை பார்த்து வில்லைப்பார் என்று மாத்திரம் சொன்னார். ஜனகனோட வேள்வி அங்கே பார்க்கும்போது வேள்வியில் ராமரை பார்த்து வில்லைப்பார்னு மாத்திரம் சொன்னாராம். இதன் கருத்து என்னன்னா, நாணேற்றி உன் வலிமையும் காட்டு என்பது பொருள். அதனால அங்கே அப்படி கண்ணால் பார்த்தாலே சில பேர் ஆற்றுலாம் பார்க்குறோம். சில பேர்லாம் அங்கே உட்காந்துருப்பா பேச மாட்டா, கண் ஜாடையில் பார்ப்பா, அவளுக்கு இந்த வேலையெல்லாம் நடக்கும். அதனால அந்த மாதிரி நாணேற்றி உன்னோட வலிமையும் காட்டு என்பது பொருள். அதுபோல இங்கு முன்பும் ஆயர்பாடியில் கண்ணன் உஷத்காலத்தில் நீராடி வரும் பெண்களிடம்
வஸ்திரம் இல்லாமல் என்ன அந்த அந்த விருத்தாந்தத்தை சொல்லலாம். அங்க உஷற்காலத்தில் நீராடி வரும் பெண்களிடம் வஸ்திரம் இல்லாமல் நீராடுவது குற்றம் என்று அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. அந்த கதையை சொல்லும்போது வஸ்திராபகரண கதையெல்லாம் சொல்லலாம். ஏன்னா சாஸ்திரத்தை சொல்றதுக்கோசரம் இங்க வராங்க. அதனால அப்படி வஸ்திராபகரணம்னு வஸ்திரங்கள்லாம் எடுத்து மரத்தில் மேல உட்காந்துட்டான். இவாள்லாம் என்ன பண்றான்னா வெட்கத்துடன் இவர்கள் கரையேற முடியாமல் வஸ்திரங்களை கொடுக்குமாறு அவர்கள் யாசித்தார்கள். பெருமாள்கிட்ட கேட்கிறா. இவாள்லாம் பார்க்கறா, கரையில் ஏறி வரா, பார்த்தா வஸ்திரத்தை காணும். ஏன்னா இவாள்லாம் ஏர்லி மார்னிங் 3 o'clock சீக்கிரமா போயிட்டு வந்து குளிச்சுட்டு வந்துடலாம். அங்கே யாரும் ரோட்லலாம் யாரும் வரமாட்டாங்க. நதிக்கரையில் போய் நீராடுறாலாம். நீராடும் போது அங்கே வஸ்திரத்தை காணும். ஏன்னா இவன் கிருஷ்ணனுக்கு தெரியும் அவன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா வஸ்திரத்தை எடுத்துன்னு போயிட்டானேன்னு எதுக்கோசரம் ஒரு காரணம் இல்லாமல் எடுத்துன்னு போயிருக்க மாட்டான். அதனால இவாளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்கோசரம் அவன் என்ன பண்றான், அங்கேருந்து போய் ஏர்லி மார்னிங்ல போய் வஸ்திரத்தெல்லாம் எடுத்துன்னு மரத்து மேல உட்காந்துருக்கான். இவாள்லாம் கரையில் ஏறி பார்த்தா வஸ்திரத்தை காணும். அப்ப அதற்காக என்னன்னு கேட்டா அவர்கள் கேட்கிறாளாம், கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறாளாம், வஸ்திரத்தை கொடுன்னு கேட்கிறாளாம். அதற்காக குற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு அபச்சாரம் வருண பகவானத்தில் என்ன பண்றான், இவாளுக்கெல்லாம் வருண பகவான் என்ன தீர்த்தாம் ஆடும்போது என்ன சாஸ்திரத்தை சொல்லானா வஸ்திரம் இல்லாம தீர்த்தாம் ஆடக்கூடாதுங்கிறது ஒரு சாஸ்திரம். அதனால இவாள் என்ன பண்றா, வஸ்திரம் இல்லாம நீராடினதுனால நீரோட்டத்துல அங்க வருண பகவான் என்ன பண்ணுவான்னா இவாளுக்கெல்லாம் சாபம் கொடுத்துட போறான்னு அவனுக்கு பயம். ஏன்னா பாகவதோத்தமர்கள் இல்லையா அவள்லாம், அவளுக்கு ஏதாவது நேர்ந்து விடமோ என்று பகவான் என்ன பண்றான்னா அதுல இருந்து இவாளை வெளியில கொண்டு வரதுக்கோசரம் என்ன பண்றான் கவலைப்பட்டு. அதனால பிராயச்சித்தம் என்ன வருண பகவான் ஏதாவது இவாளெல்லாம் குளிச்சுட்டாலே இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுத்து, அதனால வருண பகவான் சாபங்கள்ல தான் கொடுத்தா இவாளை இதுல இருந்து விடுவிக்கணுங்கிறதுக்கோசரம் என்ன சொல்றான் பெருமா பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்லானா, உனக்கு வஸ்திரங்கள்லாம் தரேன், அதனால் ஒரு வேலை செய்யணும். என்ன பண்ணோம்னா 2 கையும் கூப்பி என்னை வணங்கினேன்னா உங்களோட வஸ்திரத்தை தருகிறேன் என்றான். ஏன்னா அப்பயே ஏன்னா ஒரு கட்டத்திலையும் தான் சர்வேஸ்வரங்கிறத காமிக்கிறான். ஏன்னா இவாளுக்கு ஏன் சொல்லணும், தன்னையே வணங்கணும்னு சொல்ல அவன் கிருஷ்ணன்னு அவளுக்கு தெரியும். அதனால வஸ்திரத்தை தருகிறேன் என்று அவளை திருத்தி யமுனையில விளையாட்டு பண்ணிட்டு இருக்கான். வஸ்திரம் தரமாட்டேன்னு. ஸோ இவ்வாறு நமக்கும் ஏற்படும். அதனால அவனுடன் சேர்ந்து செல்லும் ஸ்நானத்தை இழந்து விடுகிறோமோ, அதனால இவள் கூப்பிடா உள்ள இருக்கிறவளை பார்த்து சொல்றாள். அந்த கதையெல்லாம் சொல்றா. இவ்வாறு நமக்கும் ஏற்படும். அதனால நமக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அவனுடன் சேர்ந்து செய்யும் ஸ்நானத்தை இழந்து விடுகிறோமோ, நீ எழுந்து வந்தால் நாம் அனைவரும் சேர்ந்து கிருஷ்ணனுடன் நீராடலாம், நீ வருவாயாக எழுப்புறாளாம் இந்த பாசுரத்துல. ஏன்னா இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கும். அதனால நீ ஏந்துக்கோ, நீ வந்தேன்னா இந்த சான்ஸ் எல்லாம் உனக்கு மிஸ் ஆகிடும். ஏன்னா கிருஷ்ணனோட சேர்ந்து நீராடும் போது அவனோட சேர்ந்து நம்மளும் விளையாடலாம், ஏந்துக்கோன்னு சொல்லி எழுப்புறாளாம் இந்த பாசுரத்துல. அதனால ஆண்டாள் நாச்சியாரும் திருமொழியில நாச்சியார் திருமொழியில என்ன சொல்லலாம், கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் பூந்தோம் சொல்றா இல்லையா அந்த பாசுரத்துல. கோழி அழைப்பதன் முன்னன் பாசுரத்துல விசேஷமாக அந்த 10 பாசுரத்துல இந்த வஸ்திரங்கள்லாம் எடுத்து மரத்துல வச்சுருக்கான் இல்லையா, வஸ்திரத்தெல்லாம் இவாழ்கிட்டேருந்து அபகரணம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. அதனால 10 பாசுரங்களை விசேஷமா அனுபவிக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவானா வணங்குதலை சிலர் விரும்புவார்கள். சில பேர்லாம் வணங்குதுன்னா அவளை வணக்கம் பண்றது சேவிக்கிறது எல்லாம் பெரியவாள்லாம் ஆத்துல என்ன பண்ணுவா, சில பேர்லாம் வந்தோடனே பெரியவாள்லாம் உட்காந்துருக்கா சேவிப்பா பெரியவாள்லாம். இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் சில பேர் சில பேர் தான் சேவிப்பா, சில பேர்லாம் சேவிக்க மாட்டா. அதனால எப்பொழுதும் பார்த்தா பெண்கள் எல்லோரும் வணங்கினாலும் தன்னோட கணவனை வணங்க சம்மதிக்க மாட்டார்கள். அதனால சொல்ற அவ பூர்வாச்சாரியெல்லாம் அந்த சொல்லும் போது சொல்லலாம். அதனால பெண்கள்லாம் எல்லாரையும் வணங்குவாளாம், ஆனா தன்னோட கணவனை மாத்திரம் வணங்கறதுக்கு சம்மதிக்க மாட்டார்கள். அதனால கோபியர்கள் ஆயர்குலத்து கண்ணனை வணங்க சம்மதிக்கவில்லை. ஏன்னா இதுக்கு என்னன்னு கேட்டா அங்க கண்ணன் சொல்றான் இல்லையா, கிருஷ்ணன் சொல்றான் 2 கையும் கூப்பி எனக்கு ஒரு வணக்கம் சொன்னேன்னா என்ன தோழியம் நானும் தொழுதோம்ங்களா. அதனால என்ன இந்த தொழுதேன்னா உங்களுக்கு உங்களோட சாபத்திலேருந்து விடுவிக்கிறேன்னு சொன்னா இல்லையா அந்த கதையில. அதனால அவளாம் சம்மதிக்கலையாம், அப்படியே வணக்கம் சம்மதிக்கவில்லை. வஸ்திரம் கிடைக்க வணங்கிய போதும் தங்களது இருக்கைகளையும் சேர்த்து வணங்க இஷ்டம் இல்லாமல், ஏன்னா வஸ்திரம் கிடைக்கணும்னு வணங்குறதுக்கோ 2 கையும் கூப்பி வணங்குன்னா ஒத்துக்கலையாம், அப்படிலாம் வணங்க மாட்டேங்கிறாளாம். தனது என்ன பண்றா தோழியம் நானும் தொழுதோம் என்று சொல்லி என்ன பண்றா ஒரு தோழி அவெல்லாம் பெருமாள் கிருஷ்ணன் சொல்றான் இல்லையா, எனக்கு ஒரு வணக்கம் தெரிவிக்கணும், என்னை கை கூப்பி ஒரு அஞ்சலி யாசிக்கிறானாம். அதனால எனக்கு ஒரு அஞ்சலி பண்ணுங்க, உங்களை இந்த வருண பகவான்கிட்டேருந்து அந்த சாபத்திலேருந்து நான் காப்பாத்துறேன்னு சொன்னோடனே இவாள்லாம் என்ன பண்றா வஸ்திரம் இல்லாமல் வெளியில கரையில கிருஷ்ணனுக்கு முன்னாடி நம்மளால 2 கையை கூப்ப முடியுமான்னு அவளுக்கெல்லாம் ஒரு வெட்கம். அதனால என்ன பண்றான்னா முதல்ல ஒரு கையை கூப்பிடறாளாம், ஒரு கையை மேல வச்சுட்டு கூப்பிடறாளாம். அதனால நம்ம இடத்துல நிறைய சாஸ்திரத்தை என்ன சொல்றேன்னு கேட்டா ஒரு கையால பெருமாளை யாராவது வணங்கினாலோ பெருமாளை சேவிச்சாலோ அது குற்றம். அதனால அவ கையை வெட்டணும் சொல்லதான் சாஸ்திரம்.
அதனால நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், பெருமாள்லாம் கோயிலெலாம் போகும்போது என்ன பண்ணுறோம், ஒத்த கையால் அப்படி கன்னத்திலலாம் போட்டுக்கிறோம். அதனால எப்படிலாம் நம்ம பல விதமான ஸ்டைல் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ரெண்டு கையும் அப்படி வந்து கூப்பிட்டு தான் விசேஷங்கிறது. அதனால தான் கேட்குறான் பெருமான், கேட்குறான் ரெண்டு கையும் கூப்பி எனக்கு வந்து ஒரு அஞ்சலி பண்ணுங்கோ. அப்போ அவள் என்ன பண்ணுறா, அடுத்த இன்னொரு ஐடியா என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஒரு கையை மாத்திரம் தன்னோட ஒரு கையும் மற்றொரு தோழியோட இன்னொரு கையும் ரெண்டையும் சேர்த்து வணங்குறாளாம். அதனால ரெண்டு கையும் சேர்த்து, ஒரு கையும் தோழியும் ஒரு கையும் இன்னொரு கையும் ரெண்டு சேர்த்து வணங்குறான். ஒத்துக்க மாட்டேங்கிறான். தோழியம் நானும் தொழுதோம் துகிலை பணித்தருளாயே. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரோட கையும் சேர்த்து நாங்கள் தண்ணீர் எடுக்கும்போது நாங்கள் வந்து அஞ்சலி பண்ணும்போது ஒத்துக்க மாட்டேங்கிறோம். அதனால ஆண்டாள் நாச்சியாரத்தில் கூட விசேஷமான அனுபவம். அதனால அதற்கும் ஏற்கவில்லை. அப்போ என்ன பண்ணுறான், ரெண்டு கையும் கூப்பணுங்கிறான். எப்படி நாங்கள் ரெண்டு கையும் கூப்பிடுறது, எங்கள்கிட்ட வஸ்திரம் இல்லை, எப்படி கூப்பிடணும்னா இங்கே ஒரு விஷயத்தை தெளிய வைக்கிறான். அதனால என்னன்னா, சர்வ அந்தர்யாமி நான் உங்களுக்கும் வெளியிலும் நான் இருந்து சர்வத்தையும் சாட்சாத்கரிக்கிறேன். எல்லாத்தையும் நான் வந்து உள்ள இருக்கேன், வெளியில் இருக்கேன், எல்லாரும் உங்களை நான் காப்பாற்றுறேன். இவர்களுக்கு வந்து நம்மை நாமே காத்துக்கொள்கிறோம் என்னங்கிற ஒரு எண்ணம் இருக்காம. ஏன்னா இவாளுக்குலாம் நிறைய இடத்துல பார்க்குறோம், நம்மளே நாமே எல்லா வேலையும் நம்மளே செஞ்சுக்கிறோங்கிற மனசில் ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. அதனால நான் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் பகவத் சங்கல்பம். அதனால ஸ்வஸ்மி சுப்ரியதையே சுயமேவகாரேதி சொல்லி பண்ணுறோம் இல்லையா, சங்கல்பம்லாம் பண்ணோன்னே எல்லாமே பகவத் அனுகிரகத்தில் அவன் செய்யக்கூடிய காரியம் நினைக்காம, ஏன்னா பகவான் சொல்லானோ அதில் ஒரு காரணம் இருக்கும். அதனால இவாளெல்லாம் என்ன பண்ணுறான், தம்மை நாமே காத்துக்கொள்கிறோம் என்று நினைப்பு. அதனால இதை விட்டு அகல்வதற்காக ரெண்டு கைகளையும் கூப்பி அதனால அஞ்சலி செய்ய வேண்டும் என்று சொல்லலாம். அதே அபிப்பிராயம் தான் திரௌபதி விஷயத்திலும் பார்த்தா. திரௌபதி என்ன பண்ணுறா, கடைசி வரைக்கும் தன்னோட வஸ்திரத்தை தானே பிடிச்சுன்னுக்கா. கிருஷ்ணன் நினைக்கல, கிருஷ்ணன் வாசலில் காத்துன்னுக்கான், எப்படா அவள் கூப்பிடுவா, நம்ம போய் காப்பாற்றலான்னு காத்துனுக்கா, கூப்பிடலையாம். அதனால தன்னைத்தானே காத்துப்பேன்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து கிருஷ்ணனை கூப்பிட்டவனே ஓடி வரானாம். அதனால கோபாலம்சத்தை பார்த்தா காமிகச்சித் கரகமலையோ அஞ்சலின் யாச்சமானஹா. சுவாமி தேசிகன் விசேஷமாக அனுபவிக்கிறார். அதனால யாசிக்கிறானாம் அவன். அதனால நம்மளோட ஒரு அஞ்சலியை வந்து பகவான் எப்போதும் என்ன பண்ணுவான், ஒரு அஞ்சலி பண்ண மாட்டாளா இதுக்கோசரம் அவனுக்கு என்ன, நம்ம அஞ்சலி பண்ணால் அவனுக்கு ஏதாவது கேட்டால் அவனோட என்னன்னு கேட்டால் அவள்கிட்ட இருக்கிற ஏதாவது பாவங்களோ அவள்கிட்ட இருக்கிற கட்டங்களோ எப்படி நம்ம போக்கடிக்கணும்னா உடனே காத்துனுக்கான கூப்பிடுவா, உடனே ஓடி போகலாம், அவளோட கட்டங்களாம் காப்பாற்றலாம். பகவான் என்ன பண்ணுறானாம், அஞ்சலிம் யாச்சமானஹா யாசிக்கிறானாம். அதனால என்ன பார்த்தா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பார்த்தா யாசிக்கிறான். எதுக்கோசரம், இந்திரனோட பதவியெல்லாம் திரும்பி பிடிச்சு கொடுங்க யாசிக்கிறான். அதனால இங்கே நம்மை காப்பாற்றுறதுக்கோசரம் என்ன பண்ணுறானா, அதனால ஒரு அஞ்சலி யாசிக்கிறான். இவாள்கிட்ட ஒரு அஞ்சலி பண்ணுங்கோ, நான் உங்களை வந்து சாபத்திலேருந்து காப்பாற்றுறேன், வருண பகவான் சாபத்திலேருந்து காப்பாற்றுறேன். அதனால அஞ்சலிம் யாச்சமானஹா. இப்படி வந்து இவன் வந்து பெண்களின் வஸ்திரத்தை அபகரித்ததால் இவனுக்கு ஒரு சமயம் என்ன நடந்துன்னு கேட்டால் பின்னாடி இன்னொரு கதையை சொல்ல, எப்படி இவன் வந்து பெண்களோட வஸ்திரத்தெல்லாம் அபகரித்தான். அதனால இவனுக்கு ஒரு சமயம் இவனுக்கும் ஒரு தடவை வஸ்திராபகரணம் ஏற்பட்டதாம். இவனுக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்தது கிருஷ்ணனுக்கு. என்னன்னா, பஞ்சபாண்டவர்கள்லாம் என்ன பண்ணாலும் தடாகத்தில் இவன் விளையாடினான். பஞ்சபாண்டவர் தடாகம் இருக்கும் இல்லையா, அங்கே ஸ்விம்மிங் பூல் தடாகம்னு அங்கே இருக்கக்கூடிய அரண்மனையில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் இவனும் விளையாடினான். அப்போது பார்த்தா ஒரு மீன் என்ன பண்ணுறதான், இவன் அணிந்த வஸ்திரத்தை கடித்து இழுத்து விட்டுதாங்க. பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்கும். அதனால பெரிய பெரிய மீன்லாம் என்ன பண்ணும், அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கும்போது இவன் விளையாடி இருக்கும்போது இவன் இடுப்பில் இருக்கிற வஸ்திரத்தை இழுத்து விட்டு, அதனால என்ன ஆகும்னா, நீரில் விளையாடும் சுவாரஸ்யமாக விளையாடி இருக்கான். அந்த ஸ்விம்மிங் பூலில் விளையாடி இருக்கான், ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கான். அதனால தன்னோட வஸ்திரம் போனது தெரியல, வஸ்திரம் போனது கவனிக்கலை. முடிஞ்சதுன்னு பார்த்தா வஸ்திரத்தை காணும். இவாளை மாதிரி தான் கரையில் ஏற முடியல. எல்லாரும் வந்தாச்சு, இந்த மாதிரி வந்தாச்சு, வஸ்திரம் இல்லை, எப்படி வெளியில் வர அச்சப்பட்டானாம். அப்போ என்ன, இதை அறிந்த திரௌபதி அங்கே இருந்தாலாம். திரௌபதி என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து தான் வந்து வஸ்திரத்தை அப்படி எழுந்துட்டானே, வெளியில் வர முடியாமல் தவிக்கிறானேன்னு சொல்லிட்டு தான் கட்டிய பீதாம்பரத்தை கிழித்து கொடுத்தாளாம். அங்கே திரௌபதி இவனுக்கு வஸ்திரம் கொடுத்தாளாம். அதுதான் பார்த்தா இதை வைத்தான் திரௌபதிக்கு பன்மடங்கு வஸ்திரங்களை கொடுத்தான். அதனால பெருமாளுக்கு நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது நம்ம அஞ்சலி பண்ணாலே அவன் வந்து காப்பாற்றுறதுக்கு காத்துருக்கான். அதனால பார்த்தா திரௌபதி என்ன பண்ணிருக்கான், அன்னைக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்துருக்கா. அதனால எவன் குற்றம் செய்தாலும் உபகாரம் செய்தாலும் அதற்கு பயனை அவன் அடைவான் என்பது நியதி. அதனால இங்க என்னன்னு கேட்டா, சர்வேஸ்வரனான அவதரித்து அனுஷ்டான முறையில் காட்டிவிட்டான். அதனால இதை பார்த்தா அந்த மாதிரி தன்னோட அனுஷ்டான முறையில இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு காட்டுறானாம். அதனால ராமாவதாரத்தில் பார்த்தா சீதையிடம் அபவாதம் கூற, ராமாவதாரத்தில் என்ன பண்ணான், சீதையிட்ட அபவாதம் எல்லாம் சொல்ற ராமர். இந்த மாதிரி பல வார சீதையிட்ட அபவாதம் எல்லாம் சொல்லவே, கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா அடுத்த அவதாரத்தில் பார்த்தா இவன் சமந்தகமணியை அபகரித்தான் என்று அபவாதம் கிடைச்சான். அதனால சமந்தகமணியை திருடிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு கிருஷ்ணனுக்கு ஒரு அபவாதம் வந்தது. அதனால ராமாவதாரத்தில் சீதையிட்ட வந்து அபவாதம் கூறினபடியால
அதனால திரௌபதி போல் சிறிது உபகாரம் செய்தாலும் பன்மடங்கு உதவி பெறுவான். அதனால திரௌபதி ஒரு சின்ன உபகாரம் தான் பண்ணா பன்மடங்கு அவனுக்கு உபகாரங்கள்லாம் பகவான் பண்ணான் இல்லையா. அந்த மாதிரி அப்படி வஸ்திரங்களை சுரக்க செய்தான். அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம். சர்வேசனுக்கு என்ன அஞ்சலிங்கிறது ஒரு கை கூப்பினா எல்லாம் நடக்குங்கிறதுக்கோசரம் இந்த கதையெல்லாம் சொல்லலாம் அங்க. அதனால இவன் யாசிக்கிறான்னா ஒரு அஞ்சலி யாசிக்கிறான். என்ன வந்து எனக்கு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கோ, அதனால கை தொழுங்கோன்னு சொல்லுங்க. தமிழில் சொல்லும்போது ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கோ, என்னை கை கூப்புங்கோ. அதனால கை கூப்பினா மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருமாம். அதனால நம்ம செஞ்ச என்ன கஷ்டங்கள் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அவன் மன்னித்து நமக்கு வந்து அருள் புரிவான் என்பதற்காக. அப்புறம் ஒரு சமயம் தடாவில் உள்ள எல்லா வெண்ணையும் விழுங்கிட்டான். அவன் வந்து இருக்கக்கூடிய ஒரு தடா இருக்கு இல்லையா, தடான்னா ஒரு பாத்திரத்துல, அதனால சட்டின்னு சொல்லுவோம், தடாவல்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிற வெண்ணையெல்லாம் விழுங்கிட்டானா. இதை கண்ட யசோதை என்ன பண்றா, அவனை தாம்பால் அடிக்க போனான். கயத்தால் அப்படி தாம்புன்னு கயத்தால் அடிக்கிறதுக்கு போனானா. பாவம் குழந்தை என்ன பண்ணிட்டு, குழந்தை தான் இல்லையா அது, அதனால வெண்ணையெல்லாம் சாப்பிட்டுட்டு அம்மா வந்து தாம்பால் அடிக்க போகும்போது அழற மாதிரி ஒரு பாவனை, நிறைய வந்து ஆக்ட் பண்ணுவோம் இல்லையா, மாயன் இல்லையா, அதனால அப்படி அழ ஆரம்பித்தது. தான் சாப்பிடவில்லை என சொல்ல முடியல. என்னன்னா வாயில பார்த்தா வெண்ணெய், நான் சாப்பிடலன்னு சொல்ல முடியல. ஏன்னா வாயில பார்த்தா பிடிச்சிட்டா இல்லையா, வாய் பூரா வெண்ணையா இருக்கு. ஆனால் தான் சாப்பிடலன்னு சொல்ல முடியல, வாயில ஒரே வெண்ணெய். அழகிய வாயை நெளித்து காட்டுகிறானாம். அதனால அப்படி அழகிய குழந்தைகள்லாம் அழகு காட்டும் இல்லையா, அந்த வாயில ஏதாவது சாப்பிட்டுட்டு அது வந்து பிடிக்கிறதுக்கோசரம் அம்மா சாக்லேட்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லியிருப்பா குழந்தைகள்கிட்ட. அது சாப்பிட்டுட்டு வாயில பார்த்தா சாக்லேட்டா வழிஞ்சு நிற்கும். அப்போ அம்மா வந்து கூப்பிடும்போது நான் சாப்பிடலன்னு சொல்ல முடியாது இல்லையா. அது மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்றான், வெண்ணெயெல்லாம் சாப்பிட்றான். வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டு வாயில வழிஞ்சு பிடிக்கிறதுக்கோசரம் தாம்பால கட்டி பிடிக்கிறதுக்கோசரம் வரும்போது அப்போ வந்து நம்முடைய உடம்பெல்லாம் நெளிஞ்சுட்டு இப்படி அழகு காட்டுறதான் அந்த குழந்தை. அப்போ அழகிய வாயை நெளித்து காட்டுகிறானாம், தொழுகிறானாம். அதனால இவன் பார்த்தா இவன் வந்து அம்மாவை கை கூப்பிடுறானாம். அதனால இங்க வந்து இவாழ்த்தெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு அஞ்சலி பண்ணுங்கன்னு கேட்கறான். இங்க இப்படி பார்த்தா யசோதை கிட்ட இவன் கை தொழறானாம். ஏன்னா யசோதைக்கு நிறைய அனுபவங்கள்லாம் அந்த மாதிரி கிடைச்சது. அதனால இதை பார்த்த யசோதை வைகுண்டத்திலேயும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அடிக்காமலே விட்டாளாம். யசோதை என்ன பண்ணா, சரி இந்த குழந்தை தானே, இந்த மாதிரி அனுபவங்களை யாராவது, ஏன்னா அவளுக்கு தெரியும் யாருன்னு தெரியல. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் எம்பெருமான் வந்து தன்னை வந்து ஒரு கைகூப்பி தொடரானே, இந்த அனுபவம் எல்லாம் ஸ்ரீ வைகுண்டத்துல கிடைக்குமான்னு கிடைக்காது. அதனால இந்த அனுபவம் எல்லாம் அங்கே கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அடிக்காம விட்டுட்டாலாம். அந்த மாதிரி ரெண்டு கையும் கூப்பி ஒரு அஞ்சலி பண்ணுங்கோ யாசிக்கிறானாம். அதனால இவாழ்த்தெல்லாம் கேட்கிறாளாம். அதுதான் சொல்ல இந்த அனுபவங்கள்லாம் வந்து கிருஷ்ணனோட நீராடும் போது இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைச்சிது, அவளுக்கெல்லாம் கிடைச்சிது. அது மாதிரி நமக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அதனால நீ தூங்கின்றிருக்கே, நம்ம எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணனோட சேர்க்கை நமக்கு கிடைக்கும். தூங்கின்றிருக்கே எழுந்துக்கும் சொல்லலாம். கீழ்வானம் வெள்ளன்று. அப்புறம் எருமை சிறுவீடுன்னா உள்ளே படுத்திருப்பவள் வெளியில இருக்கிறவளை பார்த்து சொல்லலாம். நீங்கள்லாம் சொல்ல கீழ்வானம் வெளுத்துதுங்கிற, அதனால வெடிஞ்சு போச்சுங்கிற, சூரிய உதயம் ஆச்சுங்கிற, அதெல்லாம் சரி. நீங்கள் சொல்லும் அடையாளம் பொருந்தாது. ஏன்னா நீ சொல்ல அடையாளம்லாம் எங்களை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா திங்கள் திருமுகத்து சீழையீர் நீங்கள் பார்த்தா, நீங்கள்லாம் எப்படின்னு பார்த்தா முதல்ல பார்த்தோம் இல்லையா, முதல்ல பாசுரத்துல தேசமுடையாய் திரவேலோரம் பாவான்னு பார்த்த மாதிரி இவாளெல்லாம் வெளியில இருக்கிறவாளும் அந்த மாதிரி பெண்கள் தான் இல்லையா, பாகவத உத்தமர்கள் இல்லையா. அவள்லாம் என்னன்னா திங்கள் திருமுகத்து சீழையீர் நீங்கள், உங்கள் முகத்துல பார்த்தா திருமுகத்தை கிழக்கு நோக்காக இருக்கக்கூடிய முகத்தில் பிரகாசம், கீழ் நோக்கி உங்களோட பிரகாசத்தினால நீங்கள்லாம் கிழக்கு நோக்கி இருக்கிறதுனால அந்த பிரகாசம் வந்து சூரிய உதயமான மாதிரி வெளுத்த மாதிரி இருக்கிறது. அதனால கிழக்கு நோக்கி படுகிறது, அதனால வெளுப்பாக இருக்கிறது. நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களோட முகத்திலே அப்படி ஒரு தேஜஸ் இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு நீங்கள்லாம். அதனால கிழக்குலேருந்து நின்று வரதுனால சூரிய உதயம் ஆன மாதிரி பளிச்சுன்னு இருக்கு, என்னை ஏமாத்துற இல்லைங்க. அதனால நோன்பை கிழக்கில் செய்வதாக ஏற்பாடு செய்து அவள்லாம் என்ன கிழக்க பார்த்து நோன்பெல்லாம் செய்யணும் ஏற்பாடு பண்ணியிருக்கா இல்லையா. அதனால அது சொல்லலாம். அதனால விளக்கு ஏற்பட்டது. அதனால கீழ்வானம் வெளுக்கல வெள்ளன்று எங்கிறது வெளுக்கெல்லாம் இல்லை, நீங்களும் சும்மா சொல்லலாம். அதனால கண்ணில் தோஷம் இருந்தால் வெளுப்பான சங்கும் மஞ்சளாக தெரியும். கண்ணில் ஏதாவது தோஷம் இருந்தால் அந்த கலராக தெரியும். அதனால வெளுப்பாக இருக்கக்கூடிய மஞ்சள் கூட என்ன ஆகும்னு கேட்டால், அதனால வெளுப்பாக இருக்கக்கூடிய சங்கு வந்து மஞ்சளாக தெரியுமாம். அதனால அந்த வெள்ளை கலரில் தான் இருக்கும் சங்கு. கண்ணில் ஏதாவது தோஷங்களாக இருந்துன்னு என்ன ஆகும், அது மஞ்சளாக தெரியும். அதனால பொழுது விடுந்தமையாலே நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பொழுது விடுந்தமையே நீங்கள் என்னென்ன தியானம் செஞ்சு கொண்டிருக்கு. அதனால பயந்தவனுக்கு காடு சென்றால் இருண்ட பிரசேதங்கள்லாம் பயமாக இருக்குன்னு சொல்லுவா இல்லையா. அதனால காடு சென்றால்னா இருண்டதெல்லாம் பயம். அதனால அப்படிப்பட்ட பிரதேசங்கள் எல்லாம் பார்த்தா பயமாக தான் இருக்கும் என்று அவள் மற்றொரு அடையாளம் சொல்ல ஆரம்பிக்கிறாள். அதனால இன்னொரு அடையாளம், இந்த அடையாளம் போல கீழ்வானம் வெள்ளந்து எருமை சிறு வீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். ராமதாசர் என்ன பண்றார், ராமதாசர் ராமாயணத்தை ஏற்றினார் இல்லையா. வால்மீகி ராமாயணம் ராமதாசரோட ராமாயணம் ஏற்றினார்.
அப்போது அந்த கட்டம் வரும்போது உபன்யாசங்கள்லாம் நடக்கிறது. அந்த ராமாயண கட்டம் வருது. அப்போ வரும்போது உபன்யாசிக்கிறார் என்னன்னா, காலக்ஷேபம் நடக்கும் இடத்தில் எத்திர ரகுநாத கீர்த்தனம் என்று ஆஞ்சநேயர் வந்து உட்கார்ந்தான்னு உட்காருவான் சொல்லாரு. கதையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ராமாயணம்லாம் படிங்கோ, ஆத்திர சுந்தரகாண்டம் படிங்கோ, வந்தால் ஏற்ற மாதிரி ஒரு பலகை போட்டு வைப்பா, பலகை போட்டு உட்காண்டா இதுக்கு பலகையெல்லாம் போட்டிருக்காங்க, ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துருப்பா, நீங்கள் சொல்ல கதையெல்லாம் கேட்பார், நம்ம சொல்ல வழக்கம் உண்டு. அதனால இந்த உபன்யாசகர் என்னன்னா இடத்துல எத்திர ரகுநாத கீர்த்தனம் என்றபடி என்ன ஆஞ்சநேயர் வந்து அங்கே உட்காந்துப்பார் சொல்லி சொல்லுவாராம். அதனால சுந்தரகாண்டம் வரும்போது ஹனுமான் வெண்ணிற புஷ்பத்தை பார்த்தார் என்று கதையில சொல்றாரு. அதனால ஹனுமான் ஆஞ்சநேயர் வரும்போது ஹனுமான் வந்து வெண்ணிற புஷ்பத்தை பார்த்தார்னு. ஸோ ஆஞ்சநேயர் எழுந்து நான் வெண்ணிற புஷ்பத்தை பார்க்கவில்லை, சிவந்த புஷ்பத்தை பார்த்தேன். அதனால அந்த கதையில சொல்லும்போது ஆஞ்சநேயர் சொல்லும்போது அவளை சம்பாஷணையில சொல்லலாம், அங்கே எல்லாமே சிவந்த புஷ்பங்கள். விவாதம் முத்தி போச்சு. அதனால விவாதம் முத்தி போனோடனே அங்கே அந்த ராமர் கோயிலில் வந்து ஒருத்தர் வந்து பாகவத சொல்வதான் சரின்னாராம். ஏன்னா இதெல்லாம் விவாதங்கள்லாம் நடக்கிறது, இதனால இந்த மாதிரிலாம் வந்து வெள்ளையா இருக்காது, அதனால சிவந்து தான் இருக்குன்னு சொல்லி விவாதங்கள்லாம் டிஸ்கஷன்லாம் முத்தி போச்சு. அப்போ அங்கே இருக்கிற கோயிலில் வந்து ஒருத்தர் என்னன்னா பாகவதர் சொல்வதான் சரி. அதனால ஆஞ்சநேயர் என்னென்ன ஆஞ்சநேயர் பார்த்து சொல்றாராம், ஆஞ்சநேயா ராவணன் இடத்தில் கோபம் கொண்டவர் ராவணனை சின்னாபின்னம் செய்ய வேண்டும் என்று ரீதியிலே எண்ணினான். அதனால ராவணன் வந்து ராமரை வந்து இப்படி எல்லாம் பண்ணோடனே ஆஞ்சநேயர் கோபம் வந்துருத்தான். எப்படின்னு கேட்டா ராவணன் வந்து சின்னாபின்னம் செய்ய வேண்டும் என்று ரீதியிலே எண்ணினாய். அதனால என்னாச்சுன்னு கேட்டா அந்த மாதிரி சில பேருக்குலாம் கோபம் வந்தா அப்படி கண்ணெல்லாம் சிவந்திருக்கும் இல்லையா, அதனால என்னடா கண்ணெல்லாம் சிவந்திருக்கு அப்படி எவ்வளவு கோபமானு கேட்போம் இல்லையா. அதனால ஆஞ்சநேயருக்கு கண்ணெல்லாம் சிவந்து போய் இருக்காம. ஏன்னா ராவணனை வந்து சின்ன பின்னம் பண்ணணும், அவனை வந்து அப்படி அடிக்கணும், உதைக்கணும், அப்படியெல்லாம் அவனுக்கு பெரிய கோபம், ஆஞ்சநேயர் கோபம். அதனால என்னாச்சுன்னு கேட்டா கண்கள்லாம் சிவந்திருந்தது. அந்த கண்ணால நீ பார்த்ததுனால புஷ்பம் சிவப்பாக தெரிந்தது. அந்த ஆக்சுவலா வந்து புஷ்பம் வந்து சிவப்பாக தெரிந்தது. ஆக கருப்பு வானம் வெண்ணிறமாக தெரியும். அதனால அப்படிதான் பார்த்தா தோஷத்துக்கோசரம் சொல்ல, அதனால அப்படி ஆச்சு. அதனால உன் கண்ணில் இருக்கிற தோஷத்தினால இருக்கும். அதனால கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறுவீடு நீங்கள்லாம் தோஷத்தோட சொல்ல, அதனால வெளுக்கலையும் சொல்லி அடையாளம்லாம் சொல்ல. அடுத்த அடையாளத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். மேலும் அடுத்த அடையாளம் என்ன சொல்லான்னு கேட்டா அடையாளம் காட்டுகிறாளாம். இங்க வந்து சிறுவீடு. சிறுவீடுன்னா எருமை மாடெல்லாம் என்ன, சிறுவீடுன்னா மாடெல்லாம் புல்மை, அதை பற்றி சொல்லலாம். இங்க புல் காலங்காலத்தால் ஏந்துட்டா அடுத்த அடையாளத்தை என்னன்னு கீழ்வானம் வெளுத்து போச்சுன்னு ஒத்துக்கலை. அடுத்து சிறுவீடுன்னா எரும மாடுகள்லாம் தான் பனிப்புல் மேயமாம். எரும மாடுகள்லாம் என்ன பண்ணும், காலங்காலத்தால் ஏந்தினோடனே ஃபர்ஸ்ட் புல்லெல்லாம் மேய ஆரம்பிச்சு அவுத்து விட்டுருவா எரும மாடெல்லாம். அதனால பசு வந்து அந்த மாதிரி மேயாதான், பனிப்புல்லாம் மேயாது. இதை நினைத்து ஆயர்பாடியில் உஷற்காலத்திலே பால் கிடைக்க வேண்டும் என்று பனிப்புல் மேய எரும மாடுகளை அவுத்து விடுவாருக்கும். ஆயர்பாடியில் பார்த்தா எரும மாடெல்லாம் இருக்கான்னு இருக்கு. ஏன்னா அங்கே ஆயர்பாடியில் பார்த்தா உஷற்காலத்தில் பால் கிடைக்கணும், பால் கறக்கணும் இல்லையா, அதுக்கோசரம் மாடெல்லாம் அவுத்து விடுவா. அதனால எரும மாடை முதல்ல அவுத்து விட்டுருவாளாம். அதனால என்னன்னா அந்த எரும மாடெல்லாம் அழுத்திட்டு போய் அதனால என்ன பண்ணோம், பனிப்புல் மேயமாம். அதனால பனிப்புல் மேயம். அதனால பசுமாடு வந்து பனிப்புல் மேயாது அவுத்து விடுவாளாம். அந்த அடையாளத்தை சொல்றாங்க. அதனால எரும மாடு, அதனால சிறுவீடு. மேய்ந்து வந்த பிறகு என்னன்னா திரும்பவும் கட்டி பாலெல்லாம் கறப்பா. மாடெல்லாம் புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்துடும், வந்தோடனே திரும்பி கட்டி பாலெல்லாம் கறப்பாளாம். அதனால அவிழ்த்து விடுவாளாம். அதனால அந்த அடையாளத்தை சொல்றாங்க. அதனால சிறுவீடுகள்னா சிறுவீடு என்ற உரையாசிரியர் சொல்ல காரணம்னா மேற்றிள மேதிகள் தலைவிடுமார்கள் வெங்குழலோசையும் விடமனை குரலும் மேற்றிள மேதிகள் தலைவிடுமார்கள் என்று தொண்டடிப்படை ஆழ்வார் வந்து திருப்பள்ளி எழுச்சியில சொல்லாராம். எருமையை வந்து அவிழ்த்து விடுவது விழுந்ததற்கு ஒரு அடையாளம். அதனால மாட்டை அவுத்து விட்டாச்சு, அதெல்லாம் ஒரு அடையாளம் சொல்லலாம் அந்த பெண்ணுக்கு. நந்தகோபருக்கு எரும மாடுகள் உண்டா, பசு மாடுகள்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்குமே. நந்தகோபருக்கு எரும மாடெல்லாம் உண்டான்னா உண்டு, எரும மாடு உண்டு, பசுமாடு உண்டு, எரும மாடு உண்டு, ஆடுகள்லாம் உண்டு என்று விசேஷமாக அனுபவிக்கிறார். ஏன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன பார்த்தா ஏன்னா பசுமாடை தான் பற்றி நிறையா பேசியிருக்கோம். இந்த மாதிரி நந்தகோபருக்கு எரும மாடெல்லாம் பற்றி பேசுகிறாளே, எரும மாடெல்லாம் உண்டா, அவருக்கு எல்லா மாடுகளும் உண்டு, பசுக்கள் உண்டு, ஆடுகள் உண்டு, எல்லாமே உண்டு. அதனால ஆயர்பாடியில யசோதையும் நந்தகோபனும் கண்ணன் தன் இனத்தன் என்று நினைத்து பலராமனும் மாடு மேய்க்க அனுப்பிவிடுவாளாம். அதனால இவளை என்ன பண்ணா பலராமனை மாத்திரம் வச்சுக்க மாட்டா, கிருஷ்ணனோட சேர்ந்து மாடு மேய்க்க அனுப்பிடுவாளாம். அதனால பிறகு பார்த்தா ஐயோ குழந்தை போச்சு சொல்வா இல்லையா, பாசுரங்கள்லாம் பின்னாடி ஆழ்வார் அனுபவம் கேட்டால் பெரியாழ்வார் அப்படிதான் அனுபவிக்கிறார், யசோதையாக பாவித்து அனுபவிக்கிறார். அதனால குழந்தையெல்லாம் மாடு மேய்க்க காலங்காலத்தால் அப்படி ஒரு சாத்தை கட்டி அமுச்சு விட்டுருவா. குழந்தைகள்லாம் சின்ன குழந்தையா இருந்தால் மாடு மேய்க்க போகிறோம். அதனால போனோடனே அந்த ஆற்றுல உட்காந்துப்பா இல்லையா, ஆற்றுல உட்காந்து குழந்தைகள்லாம் எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்புகிறா. அந்த மாதிரி வெளியூரில் போய் உட்காந்துக்கு அது சாப்பிட்டுதோ தூங்கித்தோ என்ன பண்ணித்தோ சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுன்னு உட்காந்துருக்கோம். வெளிநாட்டில் உட்காந்துருக்கோம், வெளியூருக்கு போகும். சில பேர் குழந்தைகள்லாம் ஹாஸ்டலுக்குலாம் அனுப்பும். அந்த மாதிரி யசோதை என்ன பண்ணுவாளாம், காலங்காலத்தால் மாடு மேய்க்க அமுச்சு விட்ருவா. மாடு மேய்க்க அமுச்ச உடனே அங்கே பார்த்தா அவர் கொடை கொடுக்கல, மழை பெஞ்சா என்ன பண்ணுறது, வெயில் காஞ்சா செருப்பு மழை சுடுமே, கால் சுடுமே, கீழே ஏதாவது முள்ளு குத்துமே,
இப்படின்னு இவாளுக்கெல்லாம் ஒரு அஜ்ஞானம், ஒரு கவலைப்பட்டுட்டே இருப்பாளாம். அதனால செருப்பு கொடுக்காம அமுச்சுட்டோமே, குழந்தை போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு மாடு கன்றுகளை பின்ன அனுப்பி விட்டோமே என்று புலம்புவார்களாம். அப்படி அம்மா எல்லாம் புலம்புவா இல்லையா, அதுதான் இங்க ஆழ்வார் அனுபவம். அதனால பெரியாழ்வார் தாய் வேடம் தரித்து பேசும்போது, பெரியாழ்வார் தாயாக பேசும்போது, பன்னிரு திங்கள் கந்தன் பின் குடையும் செருப்பும் கொடாதே எல்லே பாவமே அப்படி அமுச்சுட்டோமே. அதனால அவனுக்கு பன்னிரு திங்கள் கண்டின் பின் குடையும் எல்லாம் கொடுக்காம நம்ம அமுச்சுட்டோமே. அவன் மாடு மேய்க்க போயிட்டானே, அதனால காலங்காலத்துல இருந்து போயிட்டானே, குடை கொடுக்கலையே, செருப்பு கொடுக்கலையே என்று ஒரு யசோதை பாவத்துல நம்மாழ்வார் அனுபவம் அந்த பாசுரத்தில். மேலும் திருமங்கையாழ்வார் என்ன பண்றாருன்னா, கன்றமேத்து விளையாட வல்லானை வரமீ காணில் தடம் பருகி கமுகிலை என்றார். அதனால இதான் சுவாரஸ்யம். என்னன்னா, மலைமேல் உண்டான தடாகங்கள்லாம் கன்றுகள் பின்னும் சென்று இழைத்து தண்ணீர் குடிக்காமல் என்ன பண்ணுமாம். அதனால மலை மேலிருந்து தடாகங்கள்லாம் வரும், ஜலங்கள்லாம் வரும், அந்த சின்ன கன்றுகள்லாம் இருக்கும், தண்ணீர் குடிக்காமல் தண்ணீரில் இறங்கி குடிக்க பயப்படுமாம். அதனால தடாகம்லாம் இருக்கும். மாடு மேய்க்க போவான், கிருஷ்ணன் போவான். மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் போனா என்ன பண்ணுவான், சின்ன சின்ன கண்ணுக்குட்டி இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் தண்ணி குடிக்க தெரியாது. அதனால என்ன பண்ணுவான், தான் என்ன பண்ணுவான், இளங்கன்றுகள் தண்ணீரில் இறங்கி குடிக்கிறதுக்கு பயப்படுமான். அதனால அந்த இளங்கன்றுகளுக்கெல்லாம் இவன் ட்ரைனிங் கொடுப்பானான். அதனால அதை குடிக்க செய்ய என்ன பண்ணுவான், தானே பின்கையெல்லாம் கட்டிண்டு அந்த கண்ணுக்குட்டி மாதிரி அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி தானும் ஒரு கண்ணுக்குட்டியா மாறி கவிழ்ந்து நினைத்து தண்ணீர் குடிக்க கற்றுக் கொடுப்பானாம். அதனால அப்படி விசேஷமாக அங்க அனுபவம் அங்க. அதனாலதான் அவ்வாறு தினமும் கன்றுகளோடு காட்டுக்கு சென்று மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வருவான். அந்த மாதிரி கன்றுகளோட போவான், காட்டுக்கு போவான், மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வருவான். தூசு படிந்து இருக்கும். அதனால்தான் பார்த்தா வெண்ணெய் அலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணனை வீரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் கூப்பிடா இல்லையா. அப்படிப்பட்ட புழுதி அடைந்த பொன்மேனி காணப்பெருது முகப்பன் நாயிலும் கண்டாலும் பறிப்பர் சொல்ல விசேஷமான ஆனத்தனை மில்லாத நப்பின்னை காணல் சிரிக்கும். நப்பின்னை பார்த்தா அவனை பார்த்தா இப்படி குடிக்காம இருக்கே சிரிப்பாளேன்னு சொல்லி சொல்லலாம் அந்த பாசுரத்தில் அழகா நம்ம பெரியாழ்வாரோட அனுபவம். அதனால நீராட்டத்தில் அதனால அப்படி தினமும் கன்றுகளோடு காட்டுக்கு சென்று மாடெல்லாம் மேய்ப்பது, தூசு படிந்த வேஷத்துடன் வருவது, கூலி வாங்கி கொள்வது. ஒரு வீட்டில் போய் கூலியெல்லாம் வாங்கிப்பான். மாடு மேய்ச்சிட்டு வந்தால் கூலியெல்லாம் கொடுக்கணும் இல்லையா. அதனால அவளுக்கெல்லாம் அந்த கூலியெல்லாம் கூட கொடுக்க தெரியாது, அவளுக்கு அந்த கணக்கெல்லாம் கூட தெரியாது. அப்படி கூலியெல்லாம் வாங்கி கொள்வது. தூங்கும் பெண்களை பார்த்து எருமைகளை விட்டாயிற்று என்று அவள்லாம் தூங்குறவாள்லாம் இருப்பாள். அவன் எருமைகள்லாம் கொண்டு கட்டிட்டு வரலாம். எருமைகள்லாம் விட்டாயிற்று, அவர்களோட கண்ணன் போய்விடுவான், நான் நோன்பிற்காக அவளை எப்படி பார்ப்பது எழுந்துன்னு சொல்லலாம். அதனால காலங்காலத்தால் கண்ணன் போயிடுவான் இல்லையா. அதனால காலே சிறுகாலே சொல்லுவார், சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து பின்னாடி பாசுரத்தில் அனுபவம். காலே சிறுகாலே சித்தம் சிறுகாலே அப்படி அவன் போயிடுவான் இல்லையா. காலங்காலத்தால் மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு போயிடுவான். அதனால நம்ம கண்ணனை பார்க்கணும். அவனை பார்க்கணும்னா சீக்கிரமா எழுந்துக்கணும், தூக்கத்திலே வெளியில வான்னு கூப்பிடலாம். அதனால அவன் காட்டுல போய் மாடு மேய்ப்பர் கதை சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா, அவன் காலங்காலத்தால எழுந்து போயிடுவான் கிருஷ்ணன். காலங்காலம் நம்மள மாதிரி லேட்டாலாம் போக மாட்டான். நம்ம எல்லாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவன் காலங்காலத்தால போயிடுவான், அவ்வளவு சீக்கிரம் எழுந்துடுவான். அதனால மாடு மேய்க்க போயிடுவான். அதனால பின்னாடி பாசுரத்தில் முடிக்கும் போது சிற்றம் சிறுகாலே வந்தொன்னை சேவித்து சொல்ல இல்லையா. அதனால அப்படி காலங்காலத்தால போயிடுவான். அதனால எழுந்துக்கோ, பொழுது விழிஞ்சிருத்து. அப்படி மற்றொரு அடையாளம் சிறுவீடு, எருமை சிறுவீடு, மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படின்னு சொல்லி, மிக்குள்ள பிள்ளைகளும்னா படுத்து உறங்குகிறவள் கூறுகிறாள். படுத்திருக்கிறவாள்லாம் சொல்லலாம், விளக்கேற்றி வைத்தால் அங்கே இருக்கும் இருள் சென்றுவிடும். அதனால ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு இருட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் மொபைல் ஃபோன்லாம் எடுத்துன்னு போகிறோம். ஃபோன்லாம் எடுத்துன்னு போகும்போது அங்கே ஒரு இருட்டாக இருந்தால் உடனே அதை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதனால அந்த மாதிரி இருட்டாக இருக்கிற இடத்துல ஒரு விளக்கேற்றி வச்சா எப்படி வெளிச்சமாக இருக்குமோ, இருள்லாம் போயிடுமோ, அதுபோல் உங்களோட முகச்சந்திரிகையாக கிழக்கே இருந்தபடியால் இருள் செல்லுகிறது. உங்களோட முகத்தில் பார்த்தா பளிச்சுன்னு ஒரு பளிச்சுன்னு இருக்கு. ஏன்னா நீங்கள்லாம் அப்படிப்பட்ட பாகவதர்கள். உங்களோட இயற்கையாக உங்கள் முகத்தில் ஒரு பளிச்சென்ற சுபாவம் இருக்கிறது. அந்த சுபாவத்தினாலே முகச்சந்திரிகையினாலே கிழக்கே விழருது. அதனால இங்கே இருள்லாம் போயிடுது. அதனால எருமையை பார்த்து யானை என்று எண்ணி இருளை எருமையாக நினைக்கிறீர்கள். அதனால எருமையை பார்த்து யானை என்று எண்ணி அதனால அந்த மாதிரி ஒரு திருஷ்டாந்தம் சொல்லலாம். அதனால வெளிச்சம்லாம் ஆகலை, அதனால சூரிய உதவியெல்லாம் ஆகலை, எழுந்துக்க மாட்டேன்னு சொல்லி படுத்துன்னு காலம். அதனால அவளை எழுப்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. என்ன சொன்னோம் இல்லையா, முதல்ல பார்த்தா முதல் 2 தோழிகளை எழுப்பதை விட இந்த பெண்ணை எழுப்பதற்கு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி தான் எழுப்ப வேண்டியிருக்கு, கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றானை போகாமல் காத்து. அப்படம் நோம்புக்காக நதிக்கரைக்கு போக வேண்டும், அதன் முன்பு பாவைகளாம் போக வேண்டும் என நம்ம என்ன நோன்பிற்காக நம்ம நதிக்கரைக்கெல்லாம் போகணும். அதனால அதற்கு முன் பாவைகளாக போக வேண்டும். இவர்களுக்கு செல்லுகையே பிரயோஜனம். அதனால போறதே போவாங்கிறதுக்கு செல்லுகையே பிரயோஜனம். திருவேங்கட யாத்திரை செல்லும் போது
கோவிந்தநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு போகிறோம். அதனால திருவேங்கட யாத்திரை எல்லாம் போறோம், கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு போறோம். கியூல போகும்போது பார்க்குறோம், என்ன பண்றோம் எல்லாரும் இங்கேருந்து மலையிலேருந்து இங்கே வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கோவிந்தா சொல்ல ஆரம்பிச்சு தான் யாத்திரை போக ஆரம்பிக்கிறோம். ஆற்றுலேருந்து கிளம்பினோடனே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது என்ன பண்ணுவோம், யாத்திரை கிளம்புறதுக்கு முன்னாடி உடனே கோவிந்தா கோவிந்தா சொல்லி நாம சங்கீர்த்தனம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்றோம் இல்லையா. அதனால போகும்போது உள்ள ஆனந்தம் எம்பெருமானை சேவிக்கும் போது இருக்குமானா என்பது சந்தேகம். கிளம்புறோம், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு போறோம், திருமலைக்கு போறோம். அதனால கியூ எல்லாம் நிற்கிறோம், அங்கெல்லாம் போறோம். உள்ளுக்குள்ள போனோடனே அதனால பங்கார வாசப்படியில் போனதும் என்னன்னா அங்க ஜெருகண்டி சொல்ல இல்லையா, போ என்றது என்ற என்ன அங்கதான் போன்னு சொல்லுவாளே தவிர வா தரிசனம் செய்யணும்னு யாரும் சொல்ல மாட்டாளாம். திருவேங்கடமுடியான் அங்க உள்ளுக்குள்ள வாசப்படியில போனா வாங்க சொல்லி பெருமாளா தரிசனம் பண்ணுங்க சொல்ல மாட்டாளாம். அங்க போனோடனே அங்கேருந்து பார்த்தோன்னு தான் நம்ம அவளை தான் பார்த்துட்டே போவோம். பெருமாளை சேவிக்கிறோமோ இல்லையோ அங்க நம்மளை எப்போ வெளியில தள்ள போறாளோ சொல்லிட்டு அவ இப்படி தள்ளி விடுவா இல்லையா, இழுத்து விடுவா பாருங்க. அதனால அங்க யாரும் வாங்க பெருமாள்லாம் சேவிங்கன்னு யாரும் சொல்ல மாட்டா. அதனால வாசப்படியில் போடணும் போவோங்கிறாளே தவிர வாவான் தரிசனம் செய்யும் யாரும் சொல்வதில்லை திருவேங்கடமுடியானோட அந்த பெருமாளை சேவிக்கும் போது. அதனால திருமங்கை ஆழ்வார் என்ன பண்றாரா, நாயிகா பாவத்துல பரமபதம் இருக்கு இல்லையா, நாயிகா பாவத்துல சொல்ல திருமங்கை ஆழ்வார் நம்ம ஆழ்வார்லாம் ஒரு நாயிகா பாவத்துல பெண் பாவத்துல சொல்லும் போது பரமபதமாகி தனது புக்ககம் செல்ல போகிறோம். அதனால திருமங்கை ஆழ்வார் எல்லா இடத்துக்கும் போன காரணம் என்ன சொல்லலாம். அங்க திருமங்கை ஆழ்வார் அத்தனை திவ்யதேசத்துக்கும் போயிருக்கார். திவ்யதேசம் போனோடனே ஒரு பெருமாளையும் மங்களாசாதனம் பண்ணிட்டு வர்றார். அங்க மங்களாசாதனம் பண்ணும்போது இதுக்கு என்ன புக்ககம் போக போகிறோம், பரமபதங்கிறது ஒரு புக்ககம் அவருக்கு. அதனால என்ன பண்றாளாம், சாதாரண ஒரு பெண் என்ன பண்ணுவா, அந்த ஊர்ல ஒரு வில்லேஜில் இருக்கா, ஒரு பெண் வில்லேஜில் இருக்கான். வில்லேஜில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் உடனே ஊரை விட்டு போனோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாளாம், பக்கத்தில் இருக்கிற ஏற்ற மாதிரி அந்த தெருவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ராத்துல போய் நான் போயிட்டு வரேன், கல்யாணம் எடுத்து ஊருக்கு போறேன், புக்காத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா போல இங்க இருக்குது. என்னன்னா அந்த திவ்யதேசத்துக்கெல்லாம் போறாராம். அந்த திவ்யதேசத்தை எம்பெருமான சேவிக்கிறாராம். அங்க வந்து தான் வந்து பரமபதத்துக்கு போறேன், அதனால பை சொல்லிட்டு போறதுக்கோசரம் வந்திருக்காராம். அதனால தேங்க்ஸ் கிவிங் சொல்லுவோம் இல்லையா, அதனால சொல்லிக் கொண்டு போவது போல எல்லா திவ்யதேசங்களுக்கும் சென்று சொல்லிக் கொண்டு போவதாக பாசனம் பெறுகிறாராம் அந்த திருமங்கை ஆழ்வார். அதனால இங்க என்ன, போவான் போகின்றானை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோன்னா விபீஷண ஆழ்வான் கடலுக்கு வடகரையை கடந்து ஆகாயத்தில் எப்படி நின்றானோ அப்படி நாங்கள்லாம் இருக்கிறோம். விபீஷண ஆழ்வார் என்ன பண்றார், கடலாம் கடந்து வந்தாச்சு. விபீஷணன் வரான், அங்கே லங்கையிலேருந்து வரான், ராமன்ட்ட வந்து சரணாகதி பண்ணுங்கிறதுக்கோசரம் வராவான். கடலையெல்லாம் வடகரையெல்லாம் கடந்து ஆகாயத்தில் எப்படி நின்றானோ அப்படி வந்தானோ அப்படி நாங்கள்லாம் இருக்கோம். அதனால ராமனிடம் சமீபம் சென்றவுடன் விபீஷணனுக்கு இருப்பு ஏற்படாது. கிட்ட போயாச்சு. அங்கேருந்து பார்த்துருவா ராமனை சந்திக்கணும், ராமன்ட்ட சரணாகதி பண்ணணும்னு நடந்து வந்துட்டே இருக்கான். கிட்ட வர என்னன்னா அவனுக்கு இருப்பு இருக்கான். அதேபோல அதனால உன்னை அடைந்த பிறகுதான் எங்களுக்கு உயிர் பிழைத்தது. அதனால அப்படி சொல்லலாம். அதனால இங்க மேல பார்த்தா போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை வந்து நின்றோம்னு அப்படி வந்து நிற்கிறோம். அதனால வந்து கிருஷ்ணனை சேவிக்கிறோங்கிறதுக்கோசரம் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். இந்த உள்ள இருக்கிற பெண்ணை வந்து முதல்ல பேய் பிள்ளாலாம் சொன்னா இல்லையா, முன்னாடி இருக்கிற பெண்கள்ல இந்த பெண்ணை வந்து தேச முடியாதுன்னு கடைசியில வந்து அந்த பொண்ணை பிரைஸ் பண்ணி எழுப்பியாச்சு. அடுத்த பாத்திரத்தில் இங்க பார்த்தா கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். கோதுகலமுடைய பாவாய்னா நீ எம்பெருமானுக்கு மிகவும் அன்புடையவள் நீ. அதனால அவளை வந்து கொஞ்சம் பிரைஸ் பண்ணி பார்க்குறா. முதல்ல அப்படியெல்லாம் எழுப்பி பார்த்தா, அப்படியெல்லாம் சொல்லி பார்த்தா கேட்கல. உள்ள படுத்து நிற்கிற சமாதானம் சொல்ல, நீங்கள்லாம் அப்படிலாம் இல்லை, நீங்கள்லாம் வந்து உங்களுடைய இயற்கையிலே உங்கள் முகத்தில் வந்து பரவசம் ஒளியெல்லாம் இருக்குது, அதனால நீங்கள் ஏமாத்துற இன்னும் பெருமா பொழுது விடையில. ஏன்னா அவெல்லாம் உள்ள கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா. அதனால் முதல்ல பார்த்தோம் இல்லையா, புதுசாக வந்தவாள்லாம் இந்த ஃபீல்டுக்கு அவள்லாம் கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா கிருஷ்ணனை பார்த்தோடனே முதல்ல கிருஷ்ணனை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ பிரீத்தி. அதனால கிருஷ்ணன் கதையெல்லாம் கேட்டு கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படி படுத்துருக்கா, ஏந்துக்கல. அதனால இங்க என்ன இவாள்லாம் சொல்லி எழுப்புறாளாம், கோதுகலமுடைய பாவாய். அப்படிப்பட்ட கோதுகலமுடைய பாவான எம்பெருமானுக்கு மிகவும் அன்புடையவர்கள் நீங்கள். அதனால எம்பெருமானுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் நீங்கள்லாம். அதனால அன்பு காட்டுகிறான். அதனால உங்களுக்கு அன்பு காட்டுகிறான். ஞானிகளுக்கு நான் பிரியன், அவர்களுக்கும் எனக்கு பிரியன் என்கிறாள் சீத்தையிடம். அதனால சீத்தை என்ன சொல்லலாம், ஞானிகளுக்கெல்லாம் நான் பிரியன், அதனால அவர்களும் எனக்கு பிரியன் என்கிறாளாம் சீத்தை. அதனால அவள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவர்கள். அதனால எம்பெருமானுக்கு நீ அன்புடையவள். அதனால கோதுகலமுடைய பாவாய் எழுந்திரா. பாவாய்னா பிரதிமைன்னு சொல்லுவோம். பிரதிமைன்னா ஒரு சிலை இல்லையா, பிரதிமை போன்றவளே, மோகமடைந்தவளே, அழகு பெற்றவளே, அப்படி ஒரு சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்ட பிரைஸ் பண்றா, நீ வந்து அப்படியெல்லாம் அழகா இருக்க, பிரதிமை போன்றவளாக அப்படி ரொம்ப அழகா சூப்பரா இருக்க.
மோகமடைந்தவளே, பிறகு அழகா இருக்க, ரொம்ப அழகா இருக்க, இப்படி எல்லாம் சொல்லி அவளை பிரைஸ் பண்றாளாம். அதனால உண்மையான பெண்மையின் தன்மை உன்னிடம் உள்ளது. ஒரு பெண்ணுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய தன்மை என்னன்னு அப்படிப்பட்ட பாவாய், அதனால உனக்கு உன்னிடம் உள்ளது. பெண்களாக எங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லலாம். இவெல்லாம் பெண்களோட கஷ்டம் உனக்கு தான் தெரியும். நாங்களும் பெண்கள், நீயும் பெண்கள். நாங்களாம் காலங்காலத்தால் வந்து உங்க வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கோம். பனி ஒரே பனி பெய்யறது, அதனால ஒரே சில்லுன்னு இருக்கு, குளிர்றது, இதெல்லாம் பொருட்படுத்தாம நாங்க வந்து உன்னோட வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துருக்கோம். அதனால ஒரு பெண்ணோட கஷ்டம் யாருக்கு தெரியும்? ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் இல்லையா? அதனால பெண்ணோட கஷ்டங்களை நீ ஒரு பெண்ணா இருக்கிறதுனால, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் கண்ணன். அதெல்லாம் அப்படி இல்லை. நீ எல்லாம் வந்து என்னன்னா பெண்ணோட கஷ்டம் உனக்கு தான் தெரியும். அதனால எழுந்துக்கும் சொல்லி எழுப்புறாளாம். அதனால பாவாய் எழுந்திராய், பாவாய் எழுந்திராய்ன்னா எல்லாம் அறிந்த பகவானே எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லலாம். பெருமானுக்கு பகவானுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுவான்? எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கிறானாம் அப்படி பெருமான். அதனால ஆனாலும் ஒரு பிடி அவல் கொடுத்து குச்சேலனை அனுகிரகிக்கிறான். அதனால எப்படி இருந்தாலும் அதனால ஒரு பிடி அவள் தான் குச்சேல டேல வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், நிறையா பார்த்தோம். எல்லாரும் குச்சேல டேல எல்லாரும் கொண்டாடுங்க, அவெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் போட்டிருந்தா இல்லையா, ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் போட்டிருந்தா, யூடியூப்லலாம் ஒரே டிஸ்கஷன்லாம் நடந்தது. ஆனாலும் என்னன்னா இங்கே என்ன பண்ணுறான்? ஒரு பிடி அவள் தான் கொடுத்தான். ஒரு படி அவள் கொடுத்த உடனே குஜோலனை அனுகிரகித்தான். அதனால அடுத்த படி கொடுக்காம ருக்மிணி தேவி கையை பிடிச்சிட்டாளாம். அதனால நாமும் எழுந்திருந்து அவளிடம் சென்று வேண்டிக் கொண்டால் பலனை அளிப்பான். அப்படிப்பட்ட எம்பெருமான நம்மளும் ஏந்துக்கலாம். காலங்காலத்தால் ஏந்துன்னு கிருஷ்ணானுபவம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணனை வணங்குவோம், துதி செய்வோம், பாடுவோம், அப்படி எல்லாம் பண்ணுவோம். பண்ணோடனே அந்த பகவான் நாம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நாங்கள் மாத்திரம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம்னு சொல்லி எழுப்புறாளாம். அதனால அது என்ன ஆகும்னு கேட்டால் அவன் வந்து நமக்கு பலனை எல்லாம் தருவான். அதனால இந்த விரதத்தோட நோக்கம் என்னன்னு அவன்கிட்ட பயன் பெற வேண்டும், பலன் பெற வேண்டும் என்பதற்காக தான் பண்றா இல்லையா? அதனால அனுகிரகிப்பா. நாமும் எழுந்திருந்து அவனிடம் சென்று வேண்டிக் கொள்ளலாம், எழுந்துக்கும் சொல்லி எழுப்புறாளாம். அதனால பாடின்னா பாவாய் எழுந்திராய், பாடிப்பறை கொண்டு. மனிதனுக்கு வந்து என்ன பண்ணுவான்? மனுஷாளுக்கெல்லாம் ஏதாவது கவலை ஏற்படும் போதுதான் காலத்துல பகவான் நாமத்தை சொல்ல உணர்வு தோணுமா. ஏதாவது வாழ்க்கையா இருக்கா ஒரு கவலையெல்லாம் பட்டான்னு என்ன பண்ணுவோம்? உட்காண்டா வாழ்கிட்ட ஜோசியர்கிட்ட போவா, எல்லார்ட்டையும் போவா. இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது, கவலை எல்லாம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்பாலும் அவளை ஒரு பரிகாரம் பண்ணுவோம். இந்த தோஷத்துக்கு இந்த சோஸ்திரத்தை சொல்லும், இந்த சுந்தரகாண்டத்தை சொல்லும், இந்த சுதர்சன அஷ்டகத்தை சொல்லும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவா இல்லையா? அப்போ என்ன பண்ணுவான்? அவள்லாம் உட்காந்து பாராயணம் பண்ணுவாள். ஆற்றுல வேத பாராயணம் வைக்கிறது, அந்த மாதிரி சுந்தரகாண்ட பாராயணம் வைக்கிறது, நாராயணியம் சொல்கிறது, இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவான்னா அவளுக்கெல்லாம் ஏதாவது கஷ்டங்கள் ஏற்படும் போது அப்போதான் ஞாபகம் வரும். அதனால பகவான் நாமத்தை சொல்ல உணர்வு உண்டாகுமாம். அதனால பாடிங்கிறது. அதனால கலியுகத்திற்கு ஏற்பட்டது முக்கியமான ஒரு விஷயம் நாம சங்கீர்த்தனம் தான். அதனால இப்ப இந்த கலியுகத்தில் பார்த்தா நமக்கு முக்கியமா இருக்கக்கூடிய என்னன்னா நமக்கு நாம சங்கீர்த்தனை தவிர வேற எதுவும் கிடையாது. பகவான் நாம சொல்ல தவிர வேற எதுவும் கிடையாது. அதனால அவன்கிட்டேருந்து நமக்கு வந்து அருள் பெறணும்னு நம்ம பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தா நிறைய இடத்துல பார்க்கணும். நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது. இப்போ கிருஷ்ணகான சபால பார்த்தா ஜெயகிருஷ்ண தீட்சிதர் பார்த்தா காலங்காலத்தால நாம சங்கீர்த்தனம் எல்லாம் பண்ற. காலங்காலத்தால 7 மணிக்கு ஆரம்பிக்கிற பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும், யூடியூப்லாம் வருது, லைவ் எல்லாம் வருது. அங்க பார்த்தா எத்தனை பேர் உட்காந்து எத்தனை பேர் வந்து அந்த நாம சங்கீர்த்தனோடு சேர்ந்து அவரோட சேர்ந்து எத்தனை பேரும் பக்தி பண்றா பாருங்க. மார்கழி மாசத்துல அத்தனை பேரும் காலங்காலத்தால எழுந்துட்டு எல்லாரும் குளிச்சுட்டு அவெல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு காலங்காலத்தால அங்க வந்து உட்காந்துருக்கான்னு பக்தி பண்றதுக்கோசரம் வந்து உட்காந்துருக்கா. அவரோட சேர்ந்து பஜனை பாடிண்டு அவளும் சேர்ந்து ஆடிண்டு அத்தனை அங்க அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும். அந்த 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அவள் தன்னை மறந்து இருக்கிறாள். அதனால பெருமாள்கிட்ட பக்தி பண்றா. அதனால கலியுகத்திற்கு ஏற்பட்டதுன்னு பார்த்தா முக்கியமான ஒரு விஷயம் என்ன? நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனத்தினாலே பகவானை அடையலாம். மற்ற யுகங்கள்லாம் பார்த்தா தியானம். மற்ற இந்த யுகத்துல தவிர மற்ற யுகத்தெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவா? நிறைய முனிவர்கள்லாம் இருப்பா, தியானம் பண்ணுவா, அதனால தவம் பண்ணுவா, வேள்வி பண்ணுவா. அதுதான் பகவானை அடைய வேண்டும் அந்த மற்ற யுகத்துலலாம். இந்த யுகத்துல அப்படிலாம் கிடையாது. அதனால முதல் பாசுரத்தின்னு பாடி பாடி பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே பாடின்னு பாடிண்டே இருப்பா. அதனால பாடிங்கிற வார்த்தை நிறைய வந்துட்டே இருக்கு. அதனால பகவானை பாடுறதுதான் நாம சங்கீர்த்தனம், சொல்லுறதுதான் பகவானை பத்தி சொல்லிட்டே இருக்கிறதுதான். அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி முதல்ல ஒரு பாசுரத்துல சொல்லும். அதனால வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு தீங்கிருதுகள் கேளிரோ பார்க்கடல் பையத்துவிந்த பரமனடி பாடி சொன்னோம் இல்லையா? 2 பாசுரம் ஆச்சு. அப்புறம் ஆழிமலை கண்ணா உந்தனி கைகரவேல் ஆடிகள் புக்கு முகுந்து குடா தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பரி போல் நின்றதிருந்து தாழாதே சாரங்கம் உதைத்து சரமழை போல் சொல்லுவலை. அடுத்தடுத்த பாசுரத்துல மாயனே மன்ன வடமுதலை மைந்தனை தூயபெருனே ரமனை திரவனே ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்தனாம் தூமலா தூவைத்தொழுது வாயினால் பாடி. அதனால அந்த பாடிங்கிறது நிறைய இடத்துல உபயோகிக்கிறார். அதனால பாடுறதுங்கிறது பகவானோட
நாம சங்கீர்த்தனம் பண்றது, நாமத்தை சொல்லதான் பாடிங்கிறதெல்லாம். அதனால கலியுகத்திலே நமக்கு முக்கியமா நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பொக்கிஷம் என்ன, நாம சங்கீர்த்தனம், பகவன் நாம சொல்றதுதான் சொல்லி விசேஷமா அங்க அனுபவிக்கிறேன். அதனால பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய. அதனால திரும்பி இன்னொரு கதை முதல்ல பார்த்தோம் இல்லையா. அதனால கம்சன் ஒத்தொத்தரா அனுப்புறான். அதனால முதல்ல பார்த்தா பூதனை எல்லாம் அமிச்சான். பூதனைங்கிற பெயரை பார்த்தோம், சகடாசுரனை பார்த்தோம். ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தா முதல்ல எல்லாம் வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து எழுப்பணும் இல்லையா. திடீர்னு கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டோன்னு சொல்லி ஏதாவது கதையெல்லாம் சொன்னால் தூங்கின்றவ எழுந்திருப்பாளும் ஒரு ஐடியாலாம் பண்ணுறாவ. அதனால தூங்கின்றவளை எழுப்பத்துக்கு அந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னாலாம். பூதன சம்ஹாரம், பூதன மோக்ஷம்னு சொல்லியிருக்க அந்த இதில் பார்க்கும்போது பாகவதத்தில் பூதனை சம்ஹாரம்லாம் இல்லை, பூதனா மோக்ஷம் தான் வந்து டைட்டிலே அங்கே. அதனால பூதனைக்கு மோட்சம் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தா சகடாசுரன் பெருமாளோட ஐக்கியமாயிடுறான். அதனால சகடாசுரன் பார்த்தா மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய. மாவாய் பிளந்தான்னு குதிரை வடிவாக என்ன பண்றான், அடுத்து அனுப்புறான் கேசின்னு ஒரு அசுரன். அந்த அசுரனை வந்து சம்ஹாரம் பண்ணான். கேசுங்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணான். கம்சனால் ஏவப்பட்ட கேசு என்பவன் அசுரன். அவன் என்ன பண்றான், குதிரை வடிவில் வரான். அதனால அங்கே பேய் வடிவில் வர மாதிரி குதிரை வடிவில் வந்து கண்ணனிடம் தன்னோட பெரிய வாயை திறந்து நிற்கான். பெரிய குகை மாதிரி இருக்கு அந்த கேசிங்கிறத பார்த்தா ஒரு குதிரை மாதிரி இருக்கு. அது பெரிய வாயை திறந்து நிற்கு. திறந்த அவங்க வந்து முழுங்கறதுக்கோசரம் வந்தது. அந்த கிருஷ்ணனை முழுங்கணும், சின்ன குழந்தை இல்லையா, முழுங்கறதுக்கோசரம் வந்தான். எம்பெருமான் என்ன பண்ணான், கண்ணன் என்ன பண்ணான், அதோட வாயில போய் அந்த புஜத்தை விட்டு அவனோட தன்னை கையை விட்டு அவனோட அப்படி வந்து வாயை பெருசா பண்ணானான். அப்படி வந்து பார்க்கும்போது அந்த கதையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதனால கேசிங்கிற அந்த குதிரையோட வாயில தன்னோட கையை வச்சு புஜத்தை வச்சு அப்படி கிழிச்சுட்டு அப்படி பெருசா வாயை கிழிச்சுட்டான். அதனால அவன் வாய் வாழ்ந்து என்னாச்சுன்னு கேட்டா கிழிஞ்சு போச்சு. அதனால பெருசா கிழிச்சதுனால வாய் கிழிஞ்சு போச்சு. அதனால அப்படி சம்ஹாரம் பண்ணாவன். அதனால கம்சனுடைய தனுர்யாகத்துல பார்த்தா அடுத்த கதை சொல்ல, ஆனால் மல்லரை மாட்டிய தனுர்யாகம் நடக்கிறது. தனுர்யாகம் நடக்கும்போது கம்சனுடைய தனுர்யாகம்லாம் நடக்கும்போது கிருஷ்ணனும் பலராமனும் சென்று சாணூரன் முட்டிகன் என்ற 2 மல்லர்களோடு போர் செய்கிறார். அதனால 2 பேரும் என்ன பண்றா, கிருஷ்ணன் போறான், பலராமன் போறா. 2 பேரும் போய் 2 பேரும் சேர்ந்து சாணூரன் முட்டிகன் என்று 2 மல்லர். ஏன்னா அதான் அடுத்து கம்சன் அமிச்சான் இல்லையா. அதனால கேசி ஆயிடுது. அதனால மல்லரை மாட்டியன 2 பேரும் மல்லர்கள் 2 பேர் போர் செய்யறான். அப்போ இதை பார்க்க வந்த அனைவரும் கண்ணனுடைய முகத்தை பார்த்து கம்சனை வெய்ய ஆரம்பிச்சாலாம். ஏன்னா கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய அங்க அந்த போட்டியெல்லாம் நடக்கிறது இல்லையா, மல்யுத்தெல்லாம் நடக்கும், போட்டியெல்லாம் நடக்கும். அங்க பார்த்தா இந்த 2 சின்ன குழந்தைகள் 2 பேரும் பெரிய பெரிய மல்லர்கள்லாம் இருப்பா. இந்த மாதிரி சின்ன குழந்தைகளோட போட்டிக்கு அழைச்சி வந்திருக்கானே இந்த கம்சன். அவனை பத்தி எல்லாரும் தூஷணை எல்லாம் பண்றாளாம். அவனை பத்தி வெய்ய ஆரம்பிக்கிறான், அவன் திட்டுறாளாம் எல்லாரும். இப்படிப்பட்ட கம்சன் வந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்கானே, இந்த குழந்தைக்கு என்ன ஆகும் சொல்லிட்டு அங்க எல்லாருக்கும் யுத்தம் பார்க்க விருப்பமே இல்லையாம். அதனால அந்த யுத்தத்தை பார்க்கணும், அந்த ஷோவை பார்க்கணும்னு விருப்பமெல்லாம் இல்லையா அங்க. அதனால ஜனங்களின் அங்க ஜனங்களோட மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை சொல்ல ஆரம்பிங்க. ஜனங்களில் வந்து மனக்கவலை பார்த்தும் சாணூரன் என்பவனை கையால் தூக்கி பலமுறை சுற்றி இருந்தான். அதனால ஜனங்களின் மனக்கவலை பார்த்தான் அவன். ஏன்னா அந்த மனசுல அவளுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியும். கண்ணன் இல்லையா, சர்வேஸ்வரன் இல்லையா. அதனால அவன் என்ன பண்ணான், அதனால கையால தூக்கி பலமுறை சுற்றி இருந்தானாம் சாணூரனை. அப்புறம் பலராமன் என்ன பண்ணான், தன் முட்டியாலே குத்தி முட்டிகனை மாவாக பிளந்து விட்டான். அதனால மல்லரை மாட்டியன அப்படிப்பட்ட சாணூரன் முட்டிகன் பேர் வந்து பலராமன் என்ன பண்ணான், தன்னோட முட்டியால அப்படி குத்தி அவனை முட்டிகனை மாவாக பிளந்து விட்டான். மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய. அங்க இருக்கிறவாளோட அனுபவத்தை சொல்லலாம். கிருஷ்ணன் மல்லர்களுடன் போர் புரியும் போது என்னன்னு கேட்டா, மல்லர்களுக்கு கடினமாக பெரும் மலைகள் போலவும் இருக்கான். அங்க இருக்கிற மல்லர்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டா கடினமாக பெரும் மலைகள் போலவும், மற்ற ஜனங்களுக்கு இந்த 2 பேரும் பார்த்தா 2 குழந்தைகள் இருக்கு இல்லையா, அந்த மல்லர்களுக்கெல்லாம் பார்த்தா அவ கண்ணுக்கு எப்படி தெரியுறானா, பெரிய பெரிய மலை போல் இருக்கிறான் இந்த 2 குழந்தைகளும். ஆனா இவாளெல்லாம் பார்த்தா சின்ன குழந்தைகள். அவனுக்கு பார்த்தா அந்த மல்லர்களுக்கெல்லாம் பயமா இருக்கான். பெரிய 2 மலை வந்து நிற்கிறது, இது நம்ம எப்படி சண்டை பட போறோம்னு நினைக்கிறானாம். அதனால அப்படி வந்து போர் புரியும் போது மல்லர்களுக்கு கடினமான மலைகள் போலவும், மற்றவர்களுக்கெல்லாம் பார்த்தா அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் பார்த்தா சின்ன 2 குழந்தைகள் வந்து சண்டை போடுறதுக்கு வந்திருக்கு, சின்ன குழந்தையாகவும். அப்புறம் பெண்களுக்கு பார்த்தா பெண்கள்லாம் பார்க்கும்போது அந்த 2 குழந்தைகளை பார்த்தா மன்மதன் மாதிரி இருக்கான். அதனால மன்மதனாகவும், 1000 புருஷர்களுக்கு சாதாரண மனிதனாகவும், 1000 புருஷர்களுக்கெல்லாம் பார்த்தா சாதாரண பெரிய மனுஷன் மாதிரி இருக்கான். அதனால தேவேந்திரனுக்கு அளவிட முடியாத உலகத்தை உடலாக கொண்டவன். தேவேந்திரனுக்கு பார்த்தா தேவேந்திரன் பார்க்கும்போது அளவிட முடியாத பெரிய உலகத்தையே அவன் உடலாக வச்சிருக்காங்க மாதிரி தெரிஞ்சுதான். அதனால கம்சனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டா யமனாகவும் தெரிஞ்சான். கம்சனுக்கு யமனாகவும், யோகிகளுக்கு உபாசிக்க தகுந்தவனாம். யோகிகள்லாம் இருக்கா இல்லையா, முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியன்ற பெயரும் பார்த்தாலே ஹரி ஹரின்னு சொல்லி நிற்பா இல்லையா. அதனால அவனை வந்து யோகிகளுக்கெல்லாம் உபாசிக்க தகுந்த வகையில் இருக்கிறானா. அதனால தேவர்களுக்கு பார்த்தா ஆனந்தத்தை கொடுப்பவனாகவும் சேவை சாதிக்கிறான். அங்க 2 பேரும் கிருஷ்ணன் வந்து எப்படி சேவை சாதிக்கிறான் அனுபவம் இங்க.
அதனால மல்லரை மாட்டி அப்படி ஒத்தொத்தருக்கும் ஒவ்வொருவரோட கண்ணில் ஒரு மாதிரி தெரியறான் அவன். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் அவன். மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, அப்படிப்பட்டவன் யாருன்னு கேட்டா தேவாதி தேவன் அவன். அதனால சர்வேஸ்வரன், கிருஷ்ணன் சாதாரணமா நினைச்சுக்காத தேவாதி தேவன், அதனால சர்வேஸ்வரன். அதனால அயர்வரம் அமரர்கள் அதிபதி அவனவன், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், அயர்வரம் அமரர்கள் அதிபதி அவனவன், துயரரு சுடரடி தொழிலழன் மணனே சொல்றார் இல்லையா நம்மாழ்வார் பாசுரத்தில் முதல் பாசுரமே. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளையன் எவனவன், அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழிலழன் மணனே. அப்படி 10 பாசுரங்கள்லாம் பார்க்கலாம், விசேஷமா அனுபவங்க. அதனால அப்படிப்பட்ட அயர்வரம் அமரர்கள் அதிபதி எவனோ அவளுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு கேட்டா அவன் தான் தேவாதி தேவன். அதனால ஆண்டாள் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் பரமபதத்தில் பிரம்மானந்த பரமபதம் இருக்கும் இல்லையா, அங்க வந்து நித்தியசூரிகள்லாம் இருப்பா. பிரம்மானந்தத்தை அனுபவத்துக்கோசரம் என்ன பண்ணுவா நித்தியசூரிகள்லாம், அவர்கள் அப்படிப்பட்ட பிரம்மானந்தத்தை அனுபவிக்கும் நித்தியசூரிகள்லாம் பரமபதத்தில் இருப்பா. அவர்களுக்கெல்லாம் இவன் எஜமானன். அப்படிப்பட்ட எஜமானன் சாதாரணமா நம்ம கிருஷ்ணனா வந்திருக்கான், நமக்கு கிடைச்சிருக்கான். அதனால பார்த்தா அப்படிப்பட்ட எஜமானன் சாதாரண ஆளுன்னு நினைச்சுக்காத. அதனால வீட்டில் பார்க்கும்போது என்னென்ன சொல்லுவாள், பெரிய மனுஷாலாம் இருப்பா, சாதாரண வீட்டில் இருக்கும்போது அவர் சாதாரண ஆளுன்னு நினைச்சுக்காத. அப்படிப்பட்ட ஒரு எஜமானவன். அதனால பரமபதத்தில் பார்த்தா அந்த சர்வேஸ்வரன் எப்படியெல்லாம் இருந்தாலும் முதல்ல பார்த்தோம். அதனால அவளுக்கு எப்படி கண்களில் தெரிஞ்சான்னு பார்த்தோம். அதனால ஆண்டாள் வந்து என்ன சொல்றாளாம், அப்படி சாதாரணமா நினைச்சுக்காத. பரமபதத்தில் பார்த்தா பிரம்மானந்த அனுபவக்கோசம் காத்துனுக்கா அங்க இருக்கிற நித்தியசூரிகள்லாம். அப்படிப்பட்ட இவன் எஜமானன் இவன், அவனை வந்து நாம் சேவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கண்ணுணி பிரிவால் நம் சரீரம் வாடி வதங்கி உள்ளது, அதனால நம்ம எல்லாம் சேவிக்கணும். அதனால நான் சேவிக்கணும். காலங்காலத்தால் தூங்கிட்டு இருக்காத, எழுந்துக்கோ. அதனால கீழ்வானம் வெள்ளந்த எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்திருந்தோம் கோதுகலமுடைய பாவாய். உன்னை எழுப்பத்துக்கோசரம் வந்திருக்கும் கோதுகலமுடைய பாவாய், குற்றங்கள் இல்லாத ரொம்ப அழகிய பெண்ணே எழுந்திரு, கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடிப்பறை கொண்டு பெருமாளோட நாமத்தை பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே. கதையெல்லாம் சொல்ல எப்படிப்பட்டவன் அவன், மாவாய் பிளந்தானே. கேசிங்கிறவெல்லாம் என்ன பண்றான், அதனால கேசியெல்லாம் சம்ஹாரம் பண்ணான், பூதனையை சம்ஹாரம் பண்ணான், சகடாசனக்கம் சம்ஹாரம் பண்ணான். அப்படிப்பட்டவன் கிருஷ்ணன். அந்த கண்ணன் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் அவன் யாருன்னு கேட்டா மல்லரைகளாம் சாணூரன் முட்டிகன் இவாள் எல்லாரையும் வந்து சம்ஹாரம் பண்ணான். அப்படிப்பட்டவன். அவளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் கிருஷ்ணன் தெரிஞ்சான்றதை பார்த்தோம் விசேஷமா. மல்லரை மாட்டிய அப்படிப்பட்ட தேவாதி தேவன், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார். அதனால சென்று நம்ம போய் சேவிச்சோன்னா அதனால ஆவாவென்றாராய்ந்த அருள் ஏலோரும் பாவா நிஜமானன் நாம் சென்று சேவித்தால்னு நமக்கு நிறைய அருள்லாம் கொடுப்பான் அவன். அதனால அவன் அனுகிரகம்லாம் பண்ணுவான். அதனால சொல்லி இந்த பாசுரத்திலே மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்த அருளேலோரம்பா நமக்கு அனுகிரகம்லாம் பண்ணுவான் அவன். அதனால இதோட இந்த பாசுரத்தை இதோட முடிச்சுட்டு இதோட உட்பொருள் பார்த்துட்டு போகலாம் மேலே. அதனால உட்பொருள்னா சுவாபதேசம் சொல்லுவா. உட்பொருள்னா மனிதர்களுக்கு பார்த்தா இரவு வந்து ஒரு மனிதர்களுக்கு ஒரு இரவு 12 மணி நேரம், ஒரு இரவு பார்த்தா 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம், டோட்டல் 24 ஹவர்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரெண்டா பிரிக்கிற, ராத்திரி 12 மணி நேரம், காலம்பர பகல் 12 மணி நேரம், ஆக 24 மணி நேரம். பித்ருக்களுக்கு பார்த்தா கிருஷ்ணபக்ஷம் வந்தா பித்ருக்களுக்கெல்லாம் கிருஷ்ணபக்ஷம் இரவா இருக்கும், சுக்லபக்ஷம் பகலா இருக்கும். அதனால தேவர்களுக்கு தட்சிணாயனம் இரவு, உத்தராயணம் பகல். பிரம்மாவுக்கு 1000 4 யுகம் பகல், அதுபோல 1000 4 யுகம் இரவு. அதனால எல்லாம் பிரிக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி 100 வருடம் ஒருவனுக்கு 1000, ஒருத்தனுக்கு பார்த்தா 100 வருடம் 1000. சாதாரண சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷ் ஏவேந்திரியே பிரதிதிஷ்டதி சொல்லுவோம் இல்லையா. சதமானம்னா 100 100 இயர்ஸ். ஒருத்தருக்கு 100 வயசு வாழணும், 100 வயசு வாழணும்னு சொல்லி வாழ்த்தெல்லாம் மாற்று வைப்பாங்க. ஆனால் சில பேர்லாம் யாராவது எக்ஸாம்ஷன் 100 வயசு 102 வயசு 103 வயசெல்லாம் இருக்கிறவா. அதனால அந்த ஆசீர்வாதம் என்ன ஸ்ட்ராங்காக இருக்கும் போல இருக்கு அவளுக்கு. அதனால இந்த மாதிரி 100 வருடம் ஒருவனுக்கு ஆயுள். இங்கு ஒரு விஷயம், ஒரு ஜீவனுக்கு கொள்ள வகையில் எத்தனையோ இரவுகள் எத்தனையோ பகல்னா அதனால அந்த 100 வயசுக்குள்ள எத்தனை இரவோ எத்தனையோ பகல்லாம் இருக்கு. யோசித்து பார்த்தால் ஒவ்வொரு ஜீவனும் பகல் ஒன்று தான் இரவு ஒன்று தான். யோஜனை பண்ணி பார்த்தா ஒருத்தருக்கும் பகல் ஒன்று தான் இரவு ஒன்று தான். அதனால உலகில் வந்து பிறப்பு என்பது ஒன்று உண்டு. இதைத்தான் சம்சாரம் என்று சொல்கிறோம். உலகத்தில் பார்த்தா பிறப்புன்னு ஒன்று இருக்கு, இதுதான் சம்சாரம் சொல்றோம். இருள் உள்ளபடியால் விஷயங்களை எடுத்து அறிந்து கொள்ள நமக்கு வாய்ப்பே இல்லை. எப்போ பார்த்தாலும் இருட்டா இருக்கு, நம்ம சம்சாரங்கிற இருள் இருக்கிறதுனால அதனால விஷயங்கள்லாம் உள்ளபடியால் விஷயங்களை எடுத்து அறிந்து கொள்ள முடியல. அதனால அது இரவு ஆகிறது. அதனால வெளிச்சம் உள்ளபடியால் பொருள்களை அறிய வாய்ப்பு அது பகலாகிறது. அதனால வெளிச்சம் இருக்கிறதுனால பகலாகிறது. அதனால பொருள்களை அறிவது அறியாமல் இருப்பது இவைகள் எல்லாம் ஆன்மா ஈஸ்வரன் இவைகளை தவிர மற்ற விஷயங்களில் ஈடுபடுகிறது. அதனால பொருள்களை அறிந்து கொள்ளனா நம்ம
இப்போ லௌகீகமாக இருக்கிறத சொல்லலாமங்க, பொருள்களை அறிவது, அறியாமல் இருப்பது, தெரிஞ்சுக்கிறது, தெரியாமல் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளோட ஆன்மா, ஈஸ்வரன் இவைகளை தவிர மற்ற விஷயங்களில் நமக்கு என்னன்னா ஏற்படுகிறது. அதனால உண்மையான ஆன்மாவை பற்றி அறியாதவரை இவனுக்கு அஜ்ஞானம் இருந்தபடியால் அது இரவாகிறது. என்ன இவனுக்கு பார்த்தா இரவாகிறது, அதனால தெரிஞ்சுக்க முடியலைங்கிறதுனால அது இரவாகிறது. அஜ்ஞானத்தினால இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்காம இருக்கும், அதனால நமக்கு இரவாகிறது. அதனால பகவானை எப்பொழுது வருகிறோமோ அதுதான் பகல். நமக்கு எப்போ பகவான் நம்ம அறிஞ்சிக்கிறோமோ, அதனால காலத்தை கொண்டாடும் போது சொல்லுவோம் இல்லையா, அதனால பகவானோட இது அனுகிரகம் இன்னைக்கு கிடைக்கிறது. ஒரு நல்ல காலம் பிறந்ததுக்கெல்லாம் சேஷமா முதல் பாசுரத்தில் அனுபவிச்சோம், அதனால அனுகிரகம் கிடைக்கும் போது அதுதான். அதனால மோட்சத்தை விரும்பி சரணாகதி செய்வான். மோட்சத்தை விரும்பணும்னா என்ன பண்ணுவான்? சரணாகதி பண்ணுவான். பெருமாள்கிட்ட போய் சரணாகதி பண்றோம் இல்லையா, அதனால ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி எல்லாம் பிரபத்தி எல்லாம் பண்ணிக்கிறோம். அதனால மோட்சத்தை விரும்பி சரணாகதி செய்பவன் இந்த சரீரம் விழுந்த பிறகு வேண்டும் என்று கேட்கின்றான். அதனால சரணாகதி செய்த முதல் இவன் செல்லும் சமயம் பிரம்ம முகூர்த்தம். அதனால சரணாகதி பண்ணோடனே இவன் செல்லும் சமயம் பார்த்தா பிரம்ம முகூர்த்தம். இது இவனுக்கு வெளுத்து விட்டது. அதனால கீழ்வானம் வெள்ளன் நெருமை சிறுவீடு வெளுத்து போனதுக்கு அடையாளம் சொல்லாது, அதனால வெளுத்து விட்டது. அதனால ஆச்சாரிய சம்பந்தத்தை எப்பொழுது அடைகிறானோ அப்பொழுது அவன் அறிவு பெற்றபடியால் அது விடியற்காலை ஆகிறது. அதனால ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றதுனால் அவனுக்கு விடியற்காலை ஆகிறது. அதனால மோட்சம் செல்வதற்கு முன்பம் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட காலம் பிரம்ம முகூர்த்தமாகும். அதனால மோட்சத்திற்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட காலம் இருக்கு இல்லையா, அந்த டைம் பார்த்தா பிரம்ம முகூர்த்தம். காலங்காலத்தில் ஏழை மானின்னு சொல்றது எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதனால காலங்காலத்தால் கீழ்வானம் வெள்ளன் எருமிச்சிறு வீடு காலங்காலத்தால் விழிஞ்சதற்கு பிரம்ம முகூர்த்தமாக எழுந்திருக்கும்னு சொல்லி கூப்பிடறா இல்லையா, இங்கே சொல்லும்போது மோட்சம் செல்வதற்கு முன்பு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டதுனால அந்த காலம் பிரம்ம முகூர்த்தம். அதனால இதை மனதில் வைத்து ஆண்டாள் கீழ்வானம் வெள்ளன்று அருளி செய்தாள். அதனால இப்படி அறிவு பெற்ற மனிதர்கள் இருவகை. அறிவு பெற்றவர்கள் பார்த்தா 2 வகையான மனிதர்கள். பக்தி யோகம் செய்பவர்கள், பிரபத்தி செய்பவர்கள். பக்தி யோகம் செய்வா இருக்கா நிறைய பேர், பிரபத்தி செய்வா இருக்கா. பக்தி யோகம் செய்பவர்களை எருமை என்று சொல்வது. ஏன்னா பக்தி யோகம் எல்லாம் பண்றவாள எருமைன்னு சொல்ல. அதனால இங்க எருமை சிறுவீடுன்னு சொல்றதுக்கு காரணம் சொல்லலாம். இங்க என்னன்னா எருமை குறிப்பிட்ட இடத்திற்கு நிதானமாக செல்லும். ரோட்ல பார்த்தா நம்ம டிராபிக் ஜாம் ஆகிற காரணம் பார்த்து நிறைய எருமாடு வில்லேஜ் எல்லாம் பார்த்தா எருமாடு போயிட்டே இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதை எப்போ கிராஸ் பண்ணி போகிறது அப்போதான் நம்ம வண்டியெல்லாம் எடுத்துன்னு போக முடியும். அதனால நிதானமாக செல்லும். அதனால ஆங்காங்கு உள்ள குளம் குட்டை முதலியவர்களில் இறங்கி விளையாடி தாமதித்து வீடு சேரும். அது வீட்டுக்கு போகிறதுக்குள்ள பார்த்தா சாதாரண போய் சேராது. அங்கே பக்கத்தில் இருக்கிற குளத்தில் போகும், கோட்டையில் போகும், விழும், இந்த சேத்துல விழும், அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போய் சேரும். அதனால பக்தர்கள் மோட்சம் செல்வது சீக்கிரத்தில் அல்ல. அதனால பக்தர்கள்லாம் மோட்சம் போகிறதுக்கு சீக்கிரமா போக முடியாது. அதனால பக்தி செய்பவர்கள் தான் பல பிறவிகள் எடுத்து கடைசியில் தான் மோட்சம் அடைவார்கள். ஆக எருமைக்கு ஒப்பிடுகிறார்கள். அதனால எருமை மாதிரி மெதுவாக ஸ்லோவாக நடக்கிறது, வேற ஒன்றும் உடனே இல்லை. பிரபத்தி செய்பவர்கள் பார்த்தா அப்படி இல்லை. பிரபத்தி எல்லாம் சரணாகதி பண்ணுவாங்கலாம், அப்படி இல்லை, உடனே மோட்சத்துக்கு போயிடுவாளாம். அதனால இவர்கள் பக்தி யோகம் செய்ய தகுதியற்றவர்கள். பிரபத்தி செஞ்சவர்களாம் பக்தி யோகம் செய்ய தகுதியற்றவர்கள். அதனால அவர்கள் அறிவும் வல்லமையும் இல்லாதவர்கள். அவர்கள் விரைவில் தேகம் விலகும். அதனால பார்த்தா அப்படிப்பட்ட தேகம் விலகும் சமயத்திலேயே மோட்சத்தை பெற வேண்டும் என்று ஆச்சாரியத்தை பிரபத்தி செய்தார்கள். சீக்கிரமா பிரபத்தி பண்ணி ஆச்சாரியத்தை பிரபத்தி பண்ணி சீக்கிரமா சரணாகதியிடம் பெருமாளை போய் சேவிக்கணும், சீக்கிரமா போகணும். அதனால அவரோட திருவடியை பற்றணும் சொல்லுமா. அதனால அவர்களை இருக்க வைத்து உன்னையும் அவருடைய கோட்டியில் சேர்வதாக அழைக்கிறோம். அதனால உன்னையும் கொஞ்ச நாள் பக்தி பண்ண சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா இங்க கம்பாரிசனை தான் சொல்லும் போது திருஷ்டாந்தத்தை சொல்லலாம். அதனால சரணாகதி பண்ணவாள்லாம் பார்த்தா உடனே சீக்கிரமா பெருமாளை திருவடியை பற்றணும் சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சதுக்கோசரம் பாஸ்டா போவாளாம். எருமை சிறுவீடு பக்தி பண்ணவர்கள்லாம் பக்தி பண்ணு கொஞ்ச நாள் இருக்கணும், பகவத் அனுபவம் பண்ணணும். ஸ்ரீவைகுண்டம் வேண்டாம் சொல்ல இல்லையா, அதனால ஸ்ரீவைகுண்டம்லாம் வேண்டாம், இங்க இருக்கிற பூலோகமே இருக்கணும்னு சொல்லி முதல் பாசுரத்துல அனுபவிச்சோம். ஏன்னா எதுக்கோசரம் கேட்டா பெருமாள் அனுபவிக்கணும். பகவத் அனுபவம் அங்க ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிறது இங்க கிடைக்காது, பூலோகத்துல கிடைக்காது. பூலோகத்துல அங்க இருக்கிறதெல்லாம் ஸ்ரீவைகுண்டத்துல எல்லாம் இங்க கிடைக்கிறதெல்லாம் அங்க கிடைக்காது, மாத்தி சொல்லிட்டேன். அதனால பூலோகத்துல அவ்வளவு விஷயங்கள்லாம் கிடைக்கும், கிருஷ்ணன் கிடைக்கும். அதனால அவனோட சேர்ந்து நம்ம எல்லாரும் விளையாடுவோம், பக்தி பண்ணுவோம், அவனோட சேர்ந்து இருப்போம், அவனோட கிருஷ்ணானுபவம் பண்ணுவோம். அதெல்லாம் இங்கதான் கிடைக்கும், அங்க ஸ்ரீவைகுண்டத்துல கிடைக்காது. எப்போதும் பார்த்தா அங்க விசேஷமா அங்க சில விஷயங்கள் தான் நடக்கும். அதனால மேல போயாச்சுன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா நம்மளால திரும்பி வர முடியாதுன்னு சொல்லி அதனால இங்க இருக்கிற பூவுலகத்துல இருக்கணும். அதனாலதான் இங்கேயும் ஒன்னு அந்த கோட்டில சேர்க்கிறேன். அதனால கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரும் பாவாய் என்று கூப்பிடலாம். அப்படி எழுந்துக்கோ, வசூத்திர எழுப்பின்னு வர வரிசையா. பின்னாடி அடுத்த பாசுரத்தை தூமணி மாடத்து பாசுரத்தை மேல பார்க்கலாம், நாளைய தினம் பார்க்கலாம். துமணி மாடத்து பாசுரத்தில் அனுபவிக்கலாம் நாளைக்கு. சதமக மணிநீலா
चारुगल्गारगस्तास्तनवरणमिताङ्की सान्त्रवात्सल्य सिन्धुः अळगवनिगिदापि सृग्भिरा कृष्णनाथा विलसत् श्रुतिगोदा विष्णुचित्तात्मजानः कवितार्किकसिंहाय कल्याण गुणसालने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணிமாடம் தோன்றுமோர் நீதியார் நல்லபத்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் வெள்ளிபத்தோர் வேதக்கோணோர் பாதகங்கள் தீர்க்கம் பரமனடி காட்டம் வேதமனைத்துக்கும் வித்தாகம் கோதை தமிழ் ஐந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு திருவாடை பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயர் அரங்கற்கை கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம்.